நன்றி ப்ரோ. சரி சரி. இது அதுக்கு கூட இல்லை ப்ரோ. என்னன்னா இதெல்லாம் என்னன்னா ப்ரோ, ஒரு சின்ன ஒரு ஒரு பயங்கரமான ஒரு உண்மை சொல்லணும்னா, அப்பா அப்பா தோத்த ஊர்ல பையன் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. அதுதான். எங்கள் அப்பாலாம் பிஸ்னஸ் பண்ணாங்க. பட் அவங்க அவங்க கூட இருந்த செட்டுகளுக்கு கம்பேரிட்டிவ்லி நாங்கள் தோல்வி தான். அதுதான் உண்மை. வரவு செலவாக தோல்வி தான். இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். பட் அப்பாவோட கெப்பாசிட்டிக்கு அப்பா ஃபுல்லாக அதுக்கப்புறம் பாவம் அவர் டயர்ட் ஆகிட்டார். ஒரு மனுஷன் அவ்வளோதாங்க உழைப்பான் பாவம். 20 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் உழைச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலேயும் நம்ம எதிர்பார்த்தா அது ரொம்ப அயோக்கியத்தனம் இல்லைங்களா? ஸோ அவரால் ஒரு அவர் படித்ததுக்கு, இப்போ என்னையெல்லாம் நல்லா படிக்க வச்சிருக்காரு. எங்கள் அப்பா ஒரு 2வது தான் முடியும். அவர் படித்ததுக்கு அவரோட நாலேஜ்க்கு என்னன்னா, இந்த ரெபல் பையனாக இருப்போம் பிரதர். 20 to 30 பார்த்தீங்கன்னா இந்த ரெபல் பையன் பார்த்தோன்னா அப்பாவை பிடிக்காது, சண்டை அப்படிலாம் இருப்பாங்க. அது 30 ஒரு 35க்கு மேலே நிறைய ரியலைசேஷன் ப்ரோ. நமக்கு வயசாகும் போது தான் அவங்களுக்கு என்ன. ஒரு ப்ராவர் படித்தேன் சூப்பராக. என்னன்னா, ட்ரீட் யுவர் பேரண்ட்ஸ் வித் கைண்ட்னஸ் ஈவன் இஃப் தேர் ராங். ஏன்னா உன்ன மாதிரியே அவங்களும் முததாட்டு தான் வாழ்ந்து பார்க்குறாங்க. அவங்க ஒன்றும் 4-5 தடவை வாழலடா. அவங்களுக்கு இது லைஃப் தான். ஸோ மிஸ்டேக்குங்கிறது அவங்க பண்ணுறது நார்மல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஹிட் பண்ணுச்சேனே. ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு பாயிண்டில் என்னென்னா, சரி வழக்கமான ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது, எங்களையும் நடந்தது. அது கொஞ்சம் டீப்பாக நடந்துன்னு வச்சுங்களேன். தட்ஸ் ஆல். அது வந்து ரொம்ப நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டு இதனால தான் அப்படின்ட்டுலாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லை. நான் வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மை பேரண்ட்ஸ். ஏன்னா ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, காசு பணத்தெல்லாம் விட்டுருங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட அறிவோட என்னை பெற்று பேசிக் நெசசிட்டிஸ் கொடுத்து வளர்த்துருக்காங்க. இதுவே நிறைய பேர்த்தினால பண்ண முடியல. ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய பேர் குறைபாடோடு இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ ஃபிசிக்கலி சேலஞ்சாக எவ்வளோ இருக்காங்க. ஸோ இதுவே நமக்கு சொத்து தான். ஸோ இதை வச்சு முன்னேறதுங்கிறது அது என்னோட தலையெழுத்துக்கு. நான் உட்காந்து வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தான் முன்னேற முடியும். ஸோ அதனால் நோ கம்ப்ளைண்ட்ஸுங்க. அந்த கம்ப்ளைண்டிங் ஸ்டேஜெல்லாம் தாண்டியாச்சு. ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபேட் என் கையில். நான் பிஸ்னஸ் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு 100 கோடி வருது, இல்லை நாளைக்கு வந்து 100 கோடி ரூபா நஷ்டமாகுது, அதெல்லாம் என்னோட பிரச்சனை. எனக்கு என்னென்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் தட் ப்ரெஷர் டு தம். அவங்க தே ஹவ் லிவ்ட் தேர் லைஃப், தே ஹவ் டன் தேர் டியூட்டி. பையனை பெற்றாங்க, நல்லபடியாக வளர்த்தாங்க, ஓரளவுக்கு நியாயமாக வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்க வச்சாங்க. அவங்க வந்து ஒரு பேரண்ட்ஸாக எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அவதான் அவங்களோட இனி வந்து அவங்களோட டைம் வந்து ரெஸ்ட் டைம். அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 65 சம்திங் ஆகிடுச்சு, அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட 57 சம்திங். ஸோ அவங்களுக்கு இனி ரெஸ்ட் டைம். நமக்கு வயசு இருக்குது. நாம் இன்னும் தாராளமாக ஐம் ஜஸ்ட் 39. தாராளமாக இன்னும் 20 வருஷம் ஓடலாம். 100% ஒரு 59 வரைக்கும் ஓடிட்டு அப்புறம் ஓயிடலாம். ஸோ 20 வருஷங்கிறது நாம் வந்து அவங்கள ரெஸ்ட் பண்ணிட்டு நாம் அந்த ஸ்வாட் எடுத்து நாம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ அவ்வளோதான் பிரதர். அதுக்கு தான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே பிரதர். இது எல்லாமே என்னென்னா என்னோட நிறைய கேட்டாங்க ஏன் அவினாசி அப்படின்ட்டு. அது ஒரு சின்ன கிக்கு பிரதர். அம்மா திறந்து காலையில் இதோ நாங்கள் கடை வச்சிருக்கிறோம் அப்படின்னு அம்மா சொல்லும்ல, அது எங்கேயாவது மெட்ராஸில் வச்சாங்கன்னா கூட தெரியாது. அவினாசிக்கிறப்போ அது ஒரு சின்ன கிக். எனக்கு வந்து கடையில் ஒன்றும் பெரிய லாபம் கூட தேவையில்லை. எனக்கு அதை அசல் பண்ணால் போதும். எனக்கு கடை வாடகையும் எம்ப்ளாயிஸ் காசு இருந்தால், ஏன்னா ஆன்லைனில் நமக்கு சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அது இருந்தால் போதும். அது ஒரு பேர் ரெஜிஸ்டர் ஆகும். லாபம் வந்துன்னா சந்தோஷம், இல்லைனாலும் இட்ஸ் ஓகே. நாம் ஆனால் அது வந்து என்னென்னா நம்மளோட பிராண்ட் பில்டிங்கில் பெரிய ஒரு இதாக இருக்கும். எல்லாமே பர்செப்ஷன் தான் ப்ரோ. நாம் தொழில் எப்படி எடுத்துக்கிறோங்கிற பர்செப்ஷன் தான். ஸோ அதை நான் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன், ஜாலியாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ப்ரோ நீங்க பேச பேச ஹார்ட் லைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இல்ல அது சூப்பர் ப்ரோ. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் ப்ரோ முத உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி, அவ்வளோ ஒரு இதையும் ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணும்போது நமக்கு பார்க்கும்போது இல்ல ப்ரோ, உண்மையிலே அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா நல்லா இருக்கு. உங்களோட ஜேர்னியை நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதான் ப்ரோ, எல்லாமே அந்த வயசாக ஒரு அது வந்துடுதுங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த 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 அதுக்கான அந்த மெச்சூரிட்டி வந்துடுது. இன்னொன்று
ஹேட்டு விலகிருது ப்ரோ. இப்பெல்லாம் திட்டினா கூட சரி போடா டே அப்படின்ட்டு போயிடுறேங்க. எதுக்கு போடா அவ்வளோதான். அந்த அந்த மூடுக்கு போயிடுறேங்க சீரியஸா. ஸோ அதான் நம்ம சாரப்பாம்பு வந்திருக்காரு. சாரப்பாம்பு எங்கள் கடைக்கு வந்தார் ஆக்சுவலாக. ஸோ சாரப்பாம்பு வெல்கம். அவர் வந்தார், வந்துட்டு சில ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணார். ஃபர்ஸ்ட் டே வந்தாங்க, காலையில் வந்தார். ஸோ தேங்க்யூ சாரப்பாம்பு, வெல்கம். இந்த ஸ்பீக்கர் ஆக்கி விட்டேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். ஹலோ பிரசாந்த் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பிரதர் நல்லா இருக்கும் பிரதர். தேசி. ஆமா, ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி. தமிழ் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ டைரக்ட்லி இன்டு ரிட்டெயில் அப்பேரல். ஐ மீன் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கா, இல்ல உங்களுக்கு இத பத்தி ஐடியா இருந்திருக்கா? இல்ல ப்ரோ, இது அப்சல்யூட்லி ஆக்சிடென்டல் பிரதர். ஏன்னா அப்பா வந்து இதுல இருந்திருக்காங்க, அதாவது காட்டன் ஜின்னிங்ல இருந்திருக்காங்க. ஸோ காட்டன் ஜின் அது பெரிய அப்பா 35 வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் என்ன வந்து இன்வால்வே பண்ணல கடைசி வரைக்கும். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பெருசாக ஒத்து வராத டேர்ம்ஸு. ஸோ அவருக்குள்ளே நான் போல நான் தனியாக அப்படியே வந்தாச்சுங்க. இது வந்து 2020 நான் வந்து இந்த லாக்டவுனுக்கு அவினாசி ஊருக்கு வரும்போது என்னன்னா சும்மா இருக்க முடியல பிரதர். வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அங்கே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேருந்து ஒருத்தனுங்க, அவன் ஒரு 1 நம்பர் டுபாகூர்னு வச்சுக்கோங்க. அந்த டுபாகூர் என்ன பண்ணுச்சுன்னா, சார் எனக்கு மாஸ்க் எல்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு பேமெண்ட் ஒன்று அனுப்பிச்சான். பரவாயில்லையே அனுப்புறானே அப்படின்ட்டு அது ஒரு 5000 லாபம் வந்துச்சுங்க. ஆக்சுவலாக விற்றதில் ஒரு 5000 லாபம் வந்துச்சு. 78,000 என்னமோ 73,000 வாங்கினேன். மாற்றி விட்டு 5000 வந்துச்சு. பரவாயில்ல, ஒரு டீசெண்டான லாபம் வருது, பரவாயில்லையா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நாமளே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு டுபாக்கூர் ஒன்று இருந்துச்சு. அது எங்க ஊர்லயே ஒன்று இருந்துச்சு. அந்த டுபாக்கூரோட சேர்ந்து இப்ப நான் டுபாக்கூர் நானும் டுபாக்கூர் தான். அதையும் சொல்லிக்கிறேன். அதாவது அவனை கூட சேர்ந்துட்டு தெரியல, நாளைக்கு நான் என் படம் மாஸ்க்னு டைட்டில் வச்சாலும் வைப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்தியமா இது ஒரு கதையா நான் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உன்னால அதுல அவ்வளோ கத்துக்கிட்டேங்க. அந்த 2 வருஷம் நான் கத்துக்கிட்ட லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. இதுல என்ன ஒரு எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னா, கொரோனாவோட பீக்ல வி பேட் சேலரிஸ் டு அட்லீஸ்ட் 300 உமன் ஆனா வீக்லி பேசிஸ். குட் சேலரிஸ். கிட்டத்தட்ட 22 யூனிட்டுக்கு வேலை கொடுத்துங்க. 300 விமன் வேர் ஹேவிங் குட் ஃபுட், குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். பீக் கொரோனா நான் சொல்ல பீக் ஃபர்ஸ்ட் இது மாஸ்க் மட்டும் எங்க தைக்க விட்டாங்க. ஏன்னா அது வந்து எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிறங்காட்டி மாஸ்க் மட்டும் தைக்க விட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ஆக்சஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கலெக்டர் சார் அப்போ அவங்க இருந்தார், அவர் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டு, அவர் ஆக்சஸ் கொடுத்தாங்க. அதுதான் பிரதர் இன்னைக்கு எனக்கு என்னன்னா, நான் என்ன பெரிய அச்சீவ், நான் கிட்டத்தட்ட வந்து 55 லட்சம் மாஸ்க் பண்ணுவேன். 55 லட்சம் மாஸ்க் பண்ணோம். யார் சொன்னாலும் வி பிரைம் அப்படின்னு ஒரு பிராண்டுங்க. அது ஆக்சுவலாக வின்ட்டு ஒரு ஆள் இருந்தார், அந்த ஆள். பிங்கிறது பிரசாந்த், அதுதான் வி பிரைம் அப்படின்னு வச்சோம். அப்புறம் அந்த ஆளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ட் பை அப்படின்னு போட்டு அந்த ஆளோட அட்ரஸ். எனக்குலாம் அப்போ தெரியாது ப்ரோ, இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியாது. அவன் தெளிவாக மேனுஃபேக்சரர் நம்மளாம் போடாமல் ஒரு பாயிண்ட்ல ஒரு 15 லட்ச ரூபா, 15 லட்சம் 20 லட்சம் அப்படியே நிறுத்துறான் ப்ரோ. அப்படியே நிறுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா கடை இது வரைக்கும் தரல. ஒரு நாள் சரக்கை போட்டுட்டு கண்டபடி திட்டினேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சதுங்க. ஏன்னா வேற என்ன ப்ரோ பண்ண முடியும்? டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை ப்ரோ, கையில் எதுவுமே இல்லை. டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலுமே இன்னைக்கு போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது அவ்வளோ கஷ்டம். என்ன பண்ண முடியும்? மனசார திட்டிட்டு போடா மயிர் அப்படின்ட்டுங்க. அடுத்தது பட் காட் இஸ் கிரேட் பிரதர். காட் இஸ் கைண்ட். ஆக்சுவலி காட் இஸ் கைண்ட். ஏன்னா அதுக்கப்புறமும் எனக்கு கீழே போகாமல் நமக்கு ஒரு வழி விட்டு அண்டு ஹி ஷோட் மீ அவே அண்டு ஏதோ ஒன்று பண்ணி இங்கே வந்துட்டோம். ஸோ அது எல்லாமே உங்களால தாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து பல நேரத்தில் பெரிய சப்போர்ட் சிஸ்டம் நீங்களாம் தான். நான் அதனால தான் ப்ரோ இங்கே வர ட்ரோல்ஸ் எல்லாம் பெரிய ஹார்ட்டுக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ. ஏன்னா எந்த அளவுக்கு ட்ரோல் வருதோ அதே அளவுக்கு சப்போர்ட் வரும், அதோட ஜாஸ்தியாக வரும் ஆக்சுவலாக. ஸோ அதனாலேயே வந்து என்னென்னா ஐ டோன்ட் கேருங்க, சீரியஸாக ஐ டோன்ட் கேர். அது ஓகே, எப்போயாவது நாம் எதாவது தப்பு பண்ணுவோம், நாம் திமிர் எடுத்து எதாவது பண்ணாதான் ட்ரோல் பண்ணுறாங்க, சும்மாலாம் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சென்னை கிளைமேட் மாதிரி ப்ரோ. ஒரு நாள் சரியா வெயில் அடிக்கும், இன்னொரு நாள் அவ்வளோதான். இல்லை, அது சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்ட் ஆஃப் ஆன்லைன் லைஃப். அதெல்லாம் இல்லாமல் ஆன்லைன் லைஃப் போர் அடிச்சிருங்க சீரியஸாக. ஆமாம்.
ஓகே பிரதர், தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ ரிப்ளைங் டு தேங்க்யூ த. டேசி குட்டா, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. என்ன சாரப்பாம்பு, என்ன சாப்பிட்டீங்க? ப்ரோ சாப்பிட்டாச்சு ப்ரோ, தோசை. ஓ சூப்பர் ப்ரோ இல்ல நீங்க சலார் மை தாட்ஸ்னு போட்டிருக்கீங்க, லைக் நீங்க பாத்துட்டீங்களா ஆல்ரெடி சலார்? இல்லைங்க, ட்ரெய்லர்னு போட்டிருக்கேன் பாருங்க. நான் எங்க சலார் பார்த்தேன்? அதுதான் ஸ்டாக் ஆயிட்டு ஒரு செகண்ட், என்ன ப்ரீமியர் தொகுதி யாருக்காச்சும் போட்டாங்க? என்னங்க பிரபாஸோட ஃப்ரெண்டா? டிராகன் சொல்லுங்க டிராகன். கை தூக்கிட்டே இருக்கீங்க டிராகன். ஹாய் ஹை பிரசாந்த் ப்ரோ, ப்ரோ. ஹை ப்ரோ. ப்ரோ வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி பிரதர், நல்லா தெரியும். நன்றி சாய்நாத் பிரதர், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஓ தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப சூப்பர் ப்ரோ, ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கு, ஹார்ட் ஃபெல்ட்டாக இன்ஸ்பைரிங்காக. ஓ ரொம்ப அதே மாதிரி தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் அந்த ஹார்ட் ஃபெல்ட்டாக அந்த இந்த திருநெல்வேலி அந்த இதுக்கு போட்டதும் ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்சிடென்டேனியஸாக இல்ல ப்ரோ, அது அதனால அது தான் அந்த என்னன்னா பாசிட்டிவ் சும்மா வைப். ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தா அது ஸ்கேம்ஸ்டர் ஸ்டார்டட்னு. என்ன ஸ்கேம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வீடு கட்டணும், அவ்வளோதான் மேட்ரு. அவங்களுக்கு என்ன, போங்க ப்ரோ, 1000 பேர் சொல்லுவாங்க. ஒரு ஒரு 25 லட்சம் ரூபா இருந்தால் அந்த வீட்டை கட்டிடலாம் பிரதர். ஒன்றுமே இல்லை, நம்ம ஆர்கிடெக்ட் நம்ம பையன் இருக்கான், அவனை வச்சிருவேன். மெட்டீரியல்ஸ் எல்லாமே நேராக நீங்கள் இப்போல்லாம் காசு அனுப்புகிறாங்கன்னா என்ன விட்டுருங்க, நேராக சப்ளையர் யார், அவ்வளோதான். சிமெண்ட்டா யார், சிமெண்ட் ரேட் என்ன, எடுத்து முன்னாடி வை, எவ்வளோ மூட்டை எடுத்து முன்னாடி வை, நேராக சொல்லிடுவேன். இந்த காசு அனுப்புறீங்களா, நேராக சிமெண்ட்டுக்கு அனுப்புங்க. அடுத்து என்ன, கம்பி நேராக அனுப்புங்க. லேபர் காஸ்ட் நேராக அனுப்புங்க. அனுப்பி உட்காந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உட்காந்து கட்டி என்னன்னா பிரதர், அது வந்து என்னன்னா உதவிங்கிறத கூட இல்லை ப்ரோ, யுனைட்டி என்ன பண்ணும் அப்படின்னு காட்டிடலாங்க. ஏன்னா உண்மையாலுமே பிரதர் இப்போ என்னன்னா நிறைய கேட்டாங்க, நீ அங்கே போய் ஹெல்ப் பண்ணலையான்னு. ஆக்சுவலாக திருநெல்வேலிக்காரங்களுக்கே நிறைய கிராமங்கள் அது பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மூழ்கி இருக்குன்னே தெரில, அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது. நாம் இன்னைக்கு என்ன போட் எடுத்துகிட்டு போய் என்ன பெரிய கடல் வீரனா நம்ம அப்படியே உள்ளே போய் ஏதாவது அரசியல்வாதியாக இருந்தால் ஏதாவது கரையோரத்தில் போட்டு நிற்கி வச்சுட்டு ஏதாவது போஸ்ட் கொடுக்கறதுக்கு வேணால் போகலாங்க. போனால் நிஜமாக ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் மூட்டு ஓரத்துலேயாவது நிற்கணுங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறவனாவது போய் தெளிவாக ஹெல்ப் பண்ணுவான். ஹேமச்சந்திரன் ஹை பிரதர். ப்ரோ போலோ ஷீட் சூப்பர் ப்ரோ. என்ன பிரதர்? போலோ ஓ டி-ஷர்ட்ஸ் செமையா நல்லா இருக்கு ப்ரோ. பிரதர், தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு, இல்லை ரொம்ப பார்த்து பண்ணோம் ஹேமச்சந்திரன் ப்ரோ. இன்னைக்கு நல்லா இருக்கு இந்த ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ இன்னைக்கு தான் இது ஷர்ட்ஸும் ஃபார்மல் ஷர்ட்ஸும் பேண்ட் பற்றி பேசிட்டு வந்தோம். ஓகே ப்ரோ, நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். ஆமாம், இல்லை இப்போ ஐ மீன் நான் இப்போ தான் பேசிட்டு வந்தேன். ஐ மீன் இன்னொருத்தர்கிட்ட வெளியில் பேசிட்டு வந்தேன் இங்கே இல்லை. ஓகே ஓகே. அதுவும் அதே தான் ப்ரோ. என்னன்னா இது போலோ டி-ஷர்ட் ஏன் நல்லா இருக்குன்னா யான்லேருந்து நாம் எடுத்து பண்ணாங்க ப்ரோ. ஸோ இந்த ஷர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே யான்லேருந்து பண்ணணும். அது பயங்கர டஃப்பான ப்ராசஸ் ப்ரோ. அது பட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியுமே. அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார், பெரிய மாடர்ன் மிஷின்ஸ் வச்சுருக்காரு, வாங்க பண்ணலாம் அப்படின்னாரு. நாளைக்கு அவரை வந்து போயிட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும்னு கேட்டார். நான் ஒரு பிராண்டோட பேண்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு போகிறேன் நாளைக்கு, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு போக போகிறேன். போய் உட்காந்து ஒரு மெஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நூல் என்னன்னு பார்த்து அதோட என்னன்னா ஹேமச்சந்திரன் ப்ரோ, உண்மையாக சயின்ஸாக கற்றுக்கிறேன் ஹேமச்சந்திரன் ப்ரோ. நான் உண்மையாக ஸ்கூலில் கற்றுக்காததெல்லாம் இப்போ கற்றுக்கிறேன் இந்த 2 வருஷத்தில். அதாவது ஒவ்வொரு மிஷின்கிட்டையும் போய் நிற்கிறேன், அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, எத்தனாயிரம் நீடில்ஸ் அதில் இருக்குது. இப்போ நிட்டிங் மிஷின்னா எவ்வளோ நீடில்ஸு, ரொம்ப சிம்பிள் ப்ரோ. அதாவது நிட்டடு, ஓவன், இதுதான் இந்த 2 தான் டைப்புங்க கார்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓவன்கிறது என்னென்னா வீவிங், நெய்தல். இது நிட்டிங்கிறது நிட் பண்ணுறது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பின்னுதல் தான் வந்து நிட்டிங்க, அது வந்து நெய்தலுங்க. இது இந்த 2 தான் பிரதர். இதில் அந்த அந்த வே ஆஃப் அந்த 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 யானை கம்பைன் பண்ணுறதுல தான் நம்ம துணியோட டைப் வந்து மாறுதுங்க. ஸோ இந்த வீவிங்கில் ரொம்ப அட்வான்ஸ்டிங்கில் பவர். அந்த வீவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சுவிட்சர்லாண்ட்லேருந்து பெரிய பெரிய மிஷின்ஸ் வந்து உள்ளே வந்துருச்சு பிரதர். ஸோ அதில் என்ன டாப் எண்டு அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அதில் போய் இனிஷியலாக என்னென்னா ஐ திங்க் ஒரு 1000 கிலோஸ் 1 டன் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். 1 டன் ஆமாம் துணி பண்ணி ஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கேன். பெரிய ட்ரீம் பிரதர். என்னென்னா எனக்கு நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறீங்க ப்ரோ, நீங்கள்
அநியாயத்துக்கு ஆமா என்னன்னா ப்ரோ. அநியாயத்துக்கு என்னன்னா அந்த 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து மட்டி ப்ரோ. ஏன்னா அது எனக்கு தெரியும் ப்ரோ. நான் இங்க பேசி நிறைய பேர் இல்ல ப்ரோ, டீச்சர் கூட பரவாயில்ல, ஷர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சுருங்குது இல்ல ப்ரோ இல்ல அநியாயத்துக்கு. ஹேமச்சந்தர் ப்ரோ, நான் உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. நான் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா 3 மாசம் மேல இன்னைக்கு போட வந்து முடியல. ஈரோட்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க பிரதர். கூப்பிட்டுட்டு எதுக்குன்னா, சரி எதுக்கு நமக்கு தெரியாத ஃபீல்டுக்குள்ள எதுக்கு போயிட்டு நம்ம பீஸா வாங்கிடலாம்னு நினைச்சேன். நான் என்ன சொன்னேன், மேனுஃபேக்சர் பண்ணி தந்துருங்க, நம்ம பிராண்டோட தந்துருங்க, நீங்க ஃபுல்லா பாத்துக்குங்க அப்படின்ட்டு நீ பேசிட்டு வந்தேன். பெரிய ஒரு ரேட் சொன்னாரு. அது பிரச்சனை இல்லை பிரதர், நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னன்னா நான் என்னன்னா எப்பவுமே என்னன்னா பாட்டம்ல கேட்பேன், என்ன யான்ல பண்றீங்க, என்ன ப்ராசஸ் என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. அவருக்கு நான் சொல்ற யானே தெரியல பிரதர். அதுதான் அதுதான் ஹையஸ்ட் கிரேட். அந்த டைப் அப்படி ஒரு கிரேட்ல யான் இருக்கிறது தெரியல. அப்போ என்னன்னா அவர் வாழ்க்கையிலேயே அந்த யானை யூஸ் பண்ணி அந்த சட்டையை பண்ணலைங்க. அப்போ அப்போ அது என்ன குவாலிட்டியில் இருக்கும் ப்ரோ? ஸோ எனக்கு அதான் ப்ரோ. எனக்கு என்னன்னா நான் இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் டெரி பேண்ட் எல்லாம் ஒன்று பண்ணியிருக்கேன் ப்ரோ. அது சும்மா ஏதாவது வாங்குறேன்னா 599 ரூபாய்க்கு போட்டிருக்கேங்க. நான் சத்தியமாக சொல்றேன், எவனுமே அந்த ப்ரைஸ் தர முடியாது. ஏன்னா அந்த ப்ராசஸே அவ்வளோ டஃப் ப்ரோ, அவ்வளோ டஃப். ஏன் சரி இப்படி கேட்பானுங்க எப்படின்னா அவ்வளோ நல்லவன் அது இல்லை ப்ரோ. என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நான் இது என்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஓப்பனாக சொல்கிற மாதிரிங்களேன். என்னன்னா எனக்கு வந்து நான் பண்ணுற கார்மெண்ட்டு நீங்கள் வாங்குறப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதணுங்க, அது ஒரு ப்ராடக்டாக கருதக்கூடாது. நீங்கள் தைரியமாக ஒரு 2-3 வருஷம். எனக்கு என்னென்னா ஒரே ஆள் வந்து திருப்பி திருப்பி என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஒரு ஆள் வாங்கிங்க, அது செம்மையாக இருக்கணும்னு ஒரு 4 பேர்த்திட்ட அவங்களாம் சொல்லணும், ஆர்கானிக்காக நடக்கணும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து என்னென்னா என்ன ஜாலக்லையும் ஜிகுனெல்லாம் போட்டுலாம் அதை பண்ண முடியாதுங்க. ஒழுங்காக ப்ராடக்ட் கொடுத்தா நீங்கள் வந்து போட்டு போகும்போது அது அப்படி தொட்டு பார்ப்பீங்க, டேய் இவன் கரெக்டாக பண்ணியிருக்கான்டா, அவன் உண்மையாலுமே சொல்கிற அளவுக்கு பண்ணுறான்டா அப்படின்ட்டு. மச்சான் யாராவது வாங்குறப்ப, டே மச்சான் டேய் அவன் ஒழுங்காக பண்ணுறான்டா, அவங்ககிட்ட ஒன்று வாங்கிக்கிடா அப்படின்னு சொல்லுவீங்க ப்ரோ. இந்த 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 மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் தான் நம்ம பிஸ்னஸ் ரன் ஆகும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ப்ரோ. ஸோ குவாலிட்டி நான் என்னென்னா இப்போதைக்கு ஃபோக்கஸ் என்னென்னா குவாலிட்டி பிரதர். எனக்கு ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்த யான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தரக்கு ஆள் இருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டுங்க, அவர் ரிவீல் பண்ண அவர் விரும்ப மாட்டார் பாவம். யான்லாம் வந்து கம்ப்ளீட் கடனாக தான் தர்றாரு அவர். அந்த நூல் வந்து கம்ப்ளீட் கடனாக தான் தர்றாரு. நான் மாதம் மாதம் என்ன சேல்ஸ் வருதோ அதை எடுத்து அப்படியே கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பேன். டையிங் சரி, அவங்களும் எனக்கு கிரெடிட் தர்றாங்க. இந்த கடன் தரங்காட்டிக்குங்க என்னால் இந்த தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா உருட்ட முடியுதுங்க, போட்டு உருட்ட முடியுது. அவங்களோட கருணையில் தான் இந்த தொழிலே இருக்குது. அதான் சொன்னேன் பிரதர், ரொம்ப கிரேட்ஃபுல் பிரதர். இது நீங்கள் இல்லைன்னா அவர் இன்னைக்கு கூட சொன்னார், அதெல்லாம் விடுங்க, இன்னும் தொழில் அடுத்த லெவல் கொண்டு போங்க, அவ்வளோதான், எங்கே போயிடுறீங்க நீங்கள் அப்படின்னா அப்படி. ஸோ இது ஒரு பெரிய ட்ரீம் ப்ரோ. என்னன்னா இப்போ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க வேலை செய்கிறாங்க, அசார் அண்ட் ஃபைசல் 2 பேரும். அவங்க 2 பேருமே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ப்ரோ 2 பேருமே. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஸ்டடி ஆகுது ப்ரோ. இந்த 1 மாதம் சம்பளத்தில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஸ்டடி ஆகுறாங்க. இன்னும் 1 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு கெரியர் பிரதர், ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பாதை ப்ரோ, அவ்வளோதான். ஒரு ஸ்டெடி இன்கம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதை அப்படியே மாற்றும் ப்ரோ. இன்னும் பெட்டராவாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில பேட் ஹேபிட்லாம் இருந்தது ஃபைசல்லாம். அவரெல்லாம் வந்து சார் இதெல்லாம் விட்டுறேன் சார், நான் கடையில் வந்து நம்ம நீட்டாக இருக்கணும் சார் அப்படி, அவ்வளோதான். நம்ம என்னன்னா நம்ம ஒன்றும் பெரிய சூப்பர் ஹீரோ இல்லை ப்ரோ. நம்ம போயிட்டு வந்து ஒரே டைமில் 1000 பேரெல்லாம் வாழ்க்கையெல்லாம் மாற்றிட முடியாது ப்ரோ. அந்தளவுக்குலாம் நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. என்ன பண்ண முடியும்னா நம்மளால, எனக்கு இப்போ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 பேர் இருப்பாங்க மினிமம். அப்புறம் நிறையா நம்ம ஆர்டர் நிறைய பண்ணும்போது 30 பேர் கூட உட்காருவாங்க. ஸோ அங்கே ரெகுலராக ஒரு வேலை தர்றோம். வெப்சைட் மெயின்டைன் பண்ணுற ஒரு பையன், அவனுக்கு ரெகுலராக ஒரு சம்பளம் போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மேனேஜர் ஒருத்தர் இருக்கு, அப்படி அவருக்கு ஒரு ரெகுலர் சம்பளம் போகுது. ஸோ இப்படி என்னென்னா ப்ரோ, வர்ற வருமானத்தை கீழே ஃபேமிலிஸை மாற்றுறதுக்கு கரெக்டாக பிரித்து கொடுக்குறோம் ப்ரோ. அதாவது இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு சனிக்கிழமையான கொஞ்சம் சம்பளத்தை பிடிச்சிட்டு அடுத்த வாரம் தர்றது, இந்த கேமெல்லாம் விளையாடாமல் கரெக்டாக சனிக்கிழமை அவங்களுக்கு இந்த 3 வருஷமாக எவ்வளோ கம்பெனி அடிமட்டத்தில் நட்டத்திலலாம் இருந்திருக்குது, ஆனால் அப்பவுமே நம்ம தந்திருக்கோம் ப்ரோ. ஸோ இது என்னென்னா எனக்கு இதை வந்து ஒரு இப்போ நடக்கிற அந்த 20 பேர் 25 பேரை வந்து நம்ம ஒரு 200 பேர் 300 பேரை மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஐடியா ப்ரோ. இது மட்டும்தான் ஐடியா ப்ரோ. ஸோ இதுக்கு தான் உட்காந்து உழைப்பு பிரதர். இதுக்கிடையில நமக்கு லாபம் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஜாஸ்தியாக போச்சுன்னா சூப்பர், இல்லைனாலும் ஓகேங்கிற நான்.
ஐ ஹவ் சேஞ்ச் பீப்புள்ஸ் லைஃப். அதுவே எனக்கு லாபம் தாங்கிற நான். அண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் வெரி வெரி ஹாப்பி. பரவாயில்ல, உண்மையாலுமே வாங்கினவங்க இப்போ ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது நான் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் வந்து ஆர்கானிக்காக ஓகேடா நல்லா இருக்குடான்னு சொன்னங்காட்டிக்கு ஓகே, இல்லைன்னா அது சொல்ல வைக்க முடியாதுல்ல, நான் உங்களுக்கு சொல்ல வைக்க முடியாது இல்லைங்களா. லோகோ லோகோ என்னாச்சு ப்ரோ? லோகோ அதான் ப்ரோ இப்போ என்னன்னா லோகோ அது ஒரு கான்சியஸாக ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா வர்றதுல எல்லாமே லோகோ வந்து அவாய்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதான் உள்ள இருக்கேன், அதான் கழுத்துக்குள்ள இருக்கேன். இப்போ எதுக்கு லோகோ வச்சுக்கிட்டு இப்போ என்ன என்ன நான் நான் யாரு பிராண்ட் ப்ரோ பிராண்ட்? அது உங்களுக்கு தெரிஞ்சா போதுங்கிற நான், ஊருக்கு தெரிய வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உள்ள வந்து உங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க என்ன பிராண்ட் போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் ப்ரோ. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா. அந்த 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 குவாலிட்டி பார்த்துட்டு ஒருத்தங்க கேட்பாங்க. மேபி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் பண்றேன்னா மேபி கையில ஏதாவது சின்னதா ஒன்று போட்டு விட்டுறலான்னு இருக்குங்க, அவ்வளவுதான். எதுக்கு செஸ்ட்ல? எதுக்கு நீங்க எதுக்கு என்னோட விளம்பரத்தை தூக்கிட்டு சுத்தணும்? காலர் பேக்ல சின்னதா அதான் ப்ரோ, அந்த மாதிரி தான். ஏதாவது சின்னதா அவ்வளவுதான் இருக்கும், ஆனா இருக்காது அந்த மாதிரி. ஆமா, காலர் பேக்ல அதான் ப்ரோ, கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாம பிராண்டிங். கஸ்டமர் டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்க. அவன் ப்ரௌடா அவனோட பொருள் அப்படின்னு போட்டு போகணுங்க. யாராவது கேட்டா சொல்லணும் மச்சான் இதாண்டா அப்படின்ட்டு. அது ஸோ அதுக்கு ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. செல்வா ஹை டிலோ, ஹை டிலோ. ப்ரோ உங்களுக்கு இந்த வெப்சைட் எல்லாம் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுது? லைக் பிசினஸ்க்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அதான் ஹெல்ப் பண்ணுச்சா இல்ல வேற ஏதாவது? இல்லை நான் ஆக்சுவலாக என்னன்னா ஐ திங்க் நான் ஷாப்பிஃபைல ஹோஸ்ட் பண்ணுறேன் வெப்சைட்டு. ஷாப்பிஃபை இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம்ல. அதாவது நிறைய சொன்னாங்க ஷாப்பிஃபை காஸ்ட்லி கீஸ்ட்லின்ட்டு. அதை யூஸ் பண்ணுறப்ப அதோட ப்ரீமியத்தை ஃபீல் பண்ணோம்னா நம்ம வேற எந்த, எனக்கு அந்த காமர்ஸாக அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப, ஏன்னா என் கஸ்டமர்ஸ் ஈஸியாக செக் அவுட் பண்ண முடியுதுங்க. ரொம்ப ஈஸியாக செக் அவுட் பண்ண முடியுது, அழகாக பார்க்க முடியுது. ஒரு அப்கிரேட் இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் இந்த டெம்ப்ளேட் மட்டும் அப்கிரேட் பண்ணோம், அந்த தீம் மட்டும் அப்கிரேட் பண்ணோம். அது ஒரு ஐ திங்க் ஒரு 1 month தீம், ரொம்ப மெயினாக ஒரு தீம் ஒன்றில் போட்டு அப்கிரேட் பண்ணிடலான்ட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்லைன் தான் பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு பிரதர். ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துச்சுங்க, நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சுங்க, அதில் தான் பிஸ்னஸே ஃபார்ம் ஆச்சுங்க. இல்லைனா எங்கே ப்ரோ, எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கும்? இன்னைக்கு ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு வந்து முதல் நாள் அவ்வளோ பேர் வந்தீங்கன்னா அது அதனால தான் நடந்துச்சு பிரதர். ஆர்கானிக்காக வந்தீங்க. நான் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அன்னைக்கு போடல, நாம் செலிபிரிட்டின்னு சொல்கிற யாரையும் நான் கூட்டிகிட்டு வரல, எதுவுமே நம்ம இந்த செண்டை மேலே வாசிக்கல, யானையை கூட்டிகிட்டு வந்து தொதுக்கி வச்சு எல்லாத்துக்கும் எதுவும் ஆசீர்வாதம் வழங்கல. எல்லா கூத்தும் நடக்குங்க. இந்த எஃப்டிஎஃப்எஸ் மாதிரி இந்த கடை ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கூத்தும் நடக்கும் பார்த்தீங்கன்னா. அது எனக்கு கம்ப்ளீட்லி ஹேட்டிட் பிரதர். கடையே நடக்காட்டி பரவாயில்ல, அது பண்ணக்கூடாதுங்கிறத என்னோடது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் பிரதர், ஏதாவது சும்மா தேவையில்லாத ஒரு ஆஃபரை போட்டுங்க, எல்லாம் அனைத்து 99ன்னு சொல்லி எல்லாம் வந்து கூஞ்சு போலீஸ் பிரச்சனையே முதல் நாளே கடை இழுத்து மூடிட்டான்னு வச்சுக்கோங்க. அதோட பிரச்சனை இருக்குது. அதனால் யோசித்தேன். அது மாதிரி பசங்க அப்போ தான் பழகுறாங்க ப்ரோ. பசங்க வந்து பில்லிங்லேருந்து எல்லாமே அவங்க வந்து பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ. நான் அதுதான் ப்ரோ, நான் அதுதான் ஐ ஹவ் ஃபார்ம்ட் அ டீம் பேஸ்ட் ஆன் ஹார்ட் பிரதர், நாட் பேஸ்ட் ஆன் டேலண்ட் ஆர் அவன் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டு அதெல்லாம் இல்லை ப்ரோ. பேஸ்ட் ஆன் ஹார்ட். நல்ல பசங்களா அவ்வளோதான். அவனுக்கு எல்லாமே தெரியணும்லாம் அவசியம் இல்லை ப்ரோ. ஸோ பேடிஎம் வாங்கி அதில் கற்றுக்கிட்டானுங்க, ஒரு 2 நாள் கற்றுக்கிட்டானுங்க. நான் சொன்னதான் எல்லாமே லோக்கியாக பண்ணலாயா, அளவாக வரட்டும். முதல் நாள் ஒரு 30-40 பேர், அது அது அந்த அளவுக்கு தான் வந்தாங்க. ஒரு 50 பேர் 55 பேர் இருக்கும், அவ்வளோதான் கஸ்டமர்ஸ் முதல் நாள். 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு அரௌண்ட் 10 or 12 கஸ்டமர்ஸு. இன்னைக்கு வந்து வெறும் 4 பேர் தான் வந்தாங்க. ஸோ தட்ஸ் ஓகே, அவ்வளோதான். அந்த கடையோட பேட்டர்ன் அதுதான். வீக்கெண்ட் வரும்போது அப்புறம் திருப்பியும் ஜாஸ்தி ஆகுங்க. ஜாஸ்தி ஆகலிட்டும் இட்ஸ் ஓகே. நம்ம அது வரைக்கும் வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஒரு ஏதாவது புதுசாக சேல் போட்டால் வருவாங்க, எங்கே போயிடுறாங்க. பிஸ்னஸில் அவசரப்படக்கூடாது ப்ரோ. அண்ட் எவ்ரிடே நம்ம வந்து பல லட்சங்கள்லாம் சம்பாரிச்சிட முடியாது ப்ரோ கடையை பொறுத்த வரைக்கும். அது அது முட்டாள்தனம் பிரதர். அப்படியெல்லாம் உட்காந்து அவங்களுக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது. அவங்களுக்கு ஒன்று தெரியும் பிரதர், என்னென்னா எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேசிக்காகவே என்னென்னா நாம் பேங்க்கு. ஸோ அவங்க வீட்டில் எதாவது முடியல, ஏதாவது எதுனாலும் நான் முன்னாடி நிற்பேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ தே ஃபீல் செக்யூர் அண்ட் தே ஓன் த ஷாப் பிரதர். இப்போ நான் காலைல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறமாவோ எதுவும் கிடையாது, யாருமே கிடையாது கடைக்கு. மேபி ஃப்யூச்சரில் போடுன்னு நினைக்கிறேன். காலைல பசங்க 9 மணிக்கு திறந்துடுறாங்க, 9:30க்கு திறந்துடுற. அப்படி அவங்களே க்ளீனாக கூட்டி, ஒரு ஆள் கூட்டுது, அடுத்த ஆள் 2வது ஆள் வந்து மாப் போட்டு வருது. அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 2 தடவை கூட்டினையா அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்னு சொன்னேன். கூட்டுறாங்க.
அப்புறம் துணி ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது குப்பை இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணி கரெக்டாக வைக்கிறாங்க. அவங்கவுங்க அவங்க வேலையை பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு கூப்பிட்டாங்கன்னா போய் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்து நான் பேசிட்டு வருவேன், அவ்வளோதான். அது அவங்க கிடையாது. நான் போய் உட்காந்து நான் போய் பாஸாக போகிறன்னு அவசியம் இல்லை ப்ரோ. ப்ரோ அப்புறம் இந்த டெலிவரி எல்லாம் இஷ்யூஸ் நிறைய போஸ்ட் இல்லை அது இப்ப யா ப்ரோ அந்த இல்லை ப்ரோ மாதிரி நான் idea. என்னன்னா அதாவது இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் குவாலிட்டி டெலிவரி ப்ளூ டாட் நானுங்க. சேர்றா அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஆகும் ப்ரோ நார்மலாக. ப்ளூ டாட்டி கிட்டத்தட்ட 70 ரூபா 80 ரூபா ஆகும். பெங்களூர்லாம் போச்சுன்னு 120 ரூபா வரைக்கும் போகும். சரி அதுல இப்போ ஒரு ஏரியாவுக்கு ப்ளூ அதான் அதான் ப்ரோ அவங்களோட அங்க இருக்காங்கல்ல அவங்க அதுதான் அதான் manage ஹேமா பண்றாங்க. ப்ரோ கிட்டத்தட்ட 120 ரூபாயெல்லாம் இருக்கும். நீங்கள் லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா பல ஆர்டர்ஸ் வந்து எங்களுக்கு பிரேக் ஈவன் கூட வராது. சரி மற்ற ஆமா அது லோக்கல் ஏரியாஸ் பண்ற வேலை தான் டேமேஜ். மத்தபடி ப்ளூ டாட் நல்ல ஆமா brand ப்ரோ தான் bro. இவனுக்கு என்னன்னா இந்த லோக்கல் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சொதப்பிங்க ஆமா ஆமா அவங்க பண்றது நான் அவங்க பண்றது சொதப்பி நான் கஸ்டமர்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பிரதர் நாம் ஏதோ வேணும்னே லேட்டாக அவங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஒரு நாளும் அதை நம்ம பண்ணதில்லை ப்ரோ. ஒரு நாள் அது பண்ணதில்லை. நாம் கரெக்டாக அந்த ஆர்டர் வந்துச்சுன்னா கரெக்டாக போட்டு கொடுத்துருவோம். இவனுக்கு பாரு ஒரு 12 ஆர்டர் சொதப்பி வச்சிருக்கிறாங்க. ட்ராக்கிங் ஐடி யாரா இல்லை ப்ரோ நீ காலைல பேசிங்க நான் பேசி அப்புறம் அவன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் ப்ளூ டாட்டில். ப்ரோ பயங்கர கேவலமாக இருக்கானுங்க ப்ரோ. திருப்பூர்லாம் ப்ளூ டாட் வந்து பார்த்தீங்கன்னா மரண கேவலமாக இருக்கானுங்க. ஐயோ நீங்கள் இன்னொருத்த மேலே ப்ளேம் போட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க ப்ரோ, அவ்வளோதான். நான் இன்னைக்கு உட்காந்து அவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான் அவன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்புறம் பார்த்தேன் நான் அதான் சொன்னேன், யோ கவர்மெண்ட்டுக்காவது காசு போட்டியா? இந்தியா போஸ்ட்டில் போட்டு விடுங்க, நிறையா போடுங்க. அங்கே இல்ல அவங்க டோல் ஃப்ரீ அவங்க டைரக்டா கால் பண்ணா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரோ. அவங்க இல்லை ப்ரோ இந்தியா போஸ்ட் நல்லா இருக்கு. ஓ இது ப்ளூ டாட் சொல்கிறீங்களா? ப்ளூ டாட் ஆமா எனக்கும் இல்லையா இருந்துச்சு. நான் கால் பண்ணி அவங்க உடனே ஓகே ஃபாலோ ஓகே பண்ணாங்க. நான் அப்போ பிடிச்சிடறேன் பிரதர். அப்போ அப்போ அந்த அவங்க கஸ்டமருக்கு கால் பண்ணீங்கன்னா இல்லை ப்ரோ அவங்க ஹிந்தி இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்க ரிசீவ் பண்ணி இல்லை தராங்க. இல்லை அப்போ நான் போட்டிருக்கேன். இவனில் போட்டு உருட்டிடணும் ப்ரோ. டெல்லி எவன் அந்த ஹெட் ஆஃபீஸ்னு பார்த்து அந்த மேனேஜர் கிட்டங்க. இது ப்ரோ டெலிவரி பண்ணவே டெலிவரி போட்டுருவாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு பெரிய டவுட் என்னன்னா சில பார்சல்ஸ்லாம் நாங்கள் போகலன்ட்டு நாங்கள் வேற பார்சல் அனுப்பிச்சி வச்சிருக்கோம். எனக்கு சீரியஸான டவுட் என்னன்னா இவனுக்கு வந்து பொருளை திருடிறானுங்களோன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு பிரதர். ஏன்னா நிறைய மிஸ் ஆகுது பிரதர். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பொருள் மிஸ் ஆகுதுங்க. அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. அதான் ஏன்னா காசை கூட விடுங்க ப்ரோ. இது நாளைக்கு ஒரு செயின் ரியாக்ஷனா நாளைக்கு திடீர்னு தினம் 1000 பார்சல் அனுப்புற அளவுக்கு வந்தப்போ ஒரு 100 பார்சல் இப்படி ஆச்சுன்னா பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆயிரும் ப்ரோ. நான் ஆக்சுவலாக இது இதுக்காண்டியே தான் ஃபிசிக்கல் ஸ்டோர் ஆரம்பிச்சேன் பிரதர். ஏன்னா கடைசிக்கு இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டெலிவரி பிரச்சனை டக்குன்னு ஒரு பைக் எடுத்தாங்கன்னா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வேலையை முடிஞ்சதுங்க. அண்ட் நிறைய பேர் எனக்கு ஷாப் ஆரம்பிக்கிற முன்னாடி நிறைய கடை நான் ஃபேக்ட்ரிக்கு வரட்டான்னு ஃபேக்ட்ரி வந்து அங்கே வர முடியாது ப்ரோ. ஏன்னா ஹாஃப் ஃபினிஷ்டாக இருக்குங்க. புரியாது அவங்களுக்கு. வந்து பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னது காலர் தனியாக இருக்குது இது தனியாக இருக்குவாங்க. ஏன்னா அது வீடு கட்டுற மாதிரி தான் புரியாது. அதனாலயே நிறைய பேரை ஃபேக்ட்ரிக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நான் தான் ப்ரோ அது. ஓகே ஓகே இல்லை அது கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்லியிருந்தீங்க ஆமா ப்ரோ. அதுல வந்து இதுல நான் ஒரு இன்ஜினியர் தான் ப்ரோ. அது வந்து டெக்னிக்கலா சில பேர் ஏமாத்துவாங்க. ஓகே நீங்க மெட்டீரியல்லாம் இது பண்ணிடுவீங்க. இந்த ரிங்ஸ் காலம் ரிங் அதெல்லாம் உங்களுக்கு அடிச்சிருவாங்க. அதான் ப்ரோ நீங்க என்ன பண்ணாலும் நீங்க அது ஏமாத்துறதுக்கு இல்லை நாங்கள் இப்போ பண்ணுறோம் ப்ரோ. ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் யங்ஸ்டர்ஸ் அமைச்சிட்டாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இவங்கெல்லாம் நல்ல ஆளுகளை அமைச்சிட்டாங்க. அவன் எங்க ப்ரோ கோயிலாம் ஆடு கசப்பு இல்ல அந்த சென்ட்ரிங் பண்றவன் சொல்றான், என்னங்க இவ்வளவு கம்பி போட்டு வீடு கட்டுறீங்க அப்படிங்கிறான். டேய் ஏன்டா அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க கம்பியே போட்டது இல்லையாடா அப்படின்னா, இல்லைங்க இதெல்லாம் கம்மியா தான் போட்டோம். ஆமா அவங்க ஸ்பேஸ் தெரியாது. அவங்க ஸ்பேஸ் தெரியாது, டாப் தெரியாது. சும்மா அவங்க தான் இல்ல ப்ரோ கம்பி போட்டோமா. அவன் ஆர்கிடெக்ட் பிரதர். அதாவது டைல்ஸ் ஓட்டு வர்றவன் ஆர்கிடெக்ட், மேஸ்திரி ஆர்கிடெக்ட், பெயிண்டர் வர்றவனெல்லாம் ஒரு இது. இப்ப என்னன்னா ஆர்கிடெக்ட் இருக்கிறது வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. அதுன்னு இவன் சொல்றது நான் கேட்கறது. நான் சொல்லிட்டேன் தலைவா இது என் பில்டிங் கிடையாது, அவங்க பில்டிங். நாளைக்கு அவங்க வந்து அவங்க கம்யூனிட்டி காமிக்கிறக்காண்டி இதை நல்லபடியா பண்றாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு போயிட்டே இருங்க. நான் வந்து அவர் காசு கேட்கறப்ப தருவேன், அவ்வளவுதான். பட் வேலையெல்லாம் அவர் தான் பாக்குறேன்னு அவங்க ட்விட்டர்ல தான் பசங்க அவங்க ஸ்பேசியம் டிசைன் ஸ்டுடியோ அப்படின்ட்டு
ஓகே. இதில் இன்ஸ்டாகிராமில். கோயம்புத்தூரில் பேஸு, கோயம்புத்தூரில் ஒரு பையன் இருக்கான், பெங்களூர்லேயும் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்ஸு. நான் இப்போ என்னோட ஃபாலோவர்லேருந்து ஒருத்தங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு பெங்களூரில் பிடிச்சி தந்தேன், அவங்களுக்கு பண்ணி தந்தேன். அது சூப்பராக நல்லவங்க இருக்காங்க ப்ரோ, ஏதோ ரொம்ப ரேராக நல்லவங்க இருக்காங்க. நமக்கு ஏதோ ஃபார்ச்சுனேட்லி அந்த நல்ல ஒரு நாள் வாச்சிருச்சு. இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் செல்வா, பிரச்சனை ஹை செல்வா. Hi, Nana. First of all, congratulations for your new start, man. தேங்க்ஸ் நண்பா, தேங்க்யூ. It was happy. It was so happy to see you. தேங்க்யூ நண்பா. And ஒரு ஒரு ஹெல்ப் சொல்லு நண்பா. ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு 3 டேஸா வந்து ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் ஒரு தெரிஞ்ச அண்ணாக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர். ஸோ அவருக்கு வந்து 10 லேக் தேவைப்படும்னு சொல்லிட்டு நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா உங்களுக்கு அது வெரிஃபைடு தானா? நான் இன்னைக்கு வந்து ரீசெண்டா எஸ்எஃப்சி சூர்யா ஃபேன்ஸ் கிளப் அபிஷியல் பேஜ்ல இருந்து போட்ட ட்வீட் வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே நீங்க கொஞ்சம் அதை ஷேர் பண்ணீங்கனாலே ஓகே ஓகே. நான் எங்களுக்கு என்ன கொஞ்சம் நண்பா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிலதெல்லாம் நாங்க ஒரு ஷேர் 3 to சிலது ஷேர் பண்ணாத காரணமே நண்பா என்ன பிரச்சனைனா, இந்த இன்னைக்கு ஒருத்தர் அர்ஜென்ட்டா போட்டிருந்தா அது கம்ப்ளீட் போகஸ் டிஎம்ல அனுப்பிச்சிருந்தான். திருநெல்வேலியில் அவசரமாக உதவி டைரக்ட் ஃபைனான்சியல் ஹெல்ப் அப்படின்னு போட்டு ஜிபே போட்டிருந்தான். கம்ப்ளீட் போகஸ் அது. ஸோ அந்த மாதிரி சிலது போகஸ் போயிருது அப்படிங்கிறக்காண்டியே இல்ல இல்ல சிலதை அவாய்ட் பண்றேன் நண்பா, அவ்வளவுதான். இப்போ புரியுது. இல்ல ஆப்லயே நிறைய ஃபேக் இருக்குதுண்ணா. ஆக்சுவலா அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு எஸ்எஃப்சியோட வெரிஃபைட் விட்டே நான் உங்களுக்கு நான் இல்ல ஐபில இதுல ஷேர் என்ன, பண்றேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஐபி ஆமா பண்ணிருக்கேன். என்ன கொடுமைனா இதுல எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் ஷேர் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு டிஎம் டிஎம் பண்ணி விடுங்க. இது பாவம், இந்த ஹெல்ப் சரி. வெப்சைட்ஸ் எல்லாம் என்னன்னா பாவம் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, இந்த பேஷண்ட்டையே எக்ஸ்ப்ளாய்ட் ஆனா பண்றாங்க. இந்த ஸ்பேஸ்ல நான் ஷேர் பண்ணலாமா? பண்ணு இந்த பண்ணு ஸ்பேஸ்ல பண்ணு ஷேர் ப்ளீஸ் பண்ணலாமா? பண்ணுங்க இட் வாஸ் பண்ணுங்க ஓகே 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 ப்ளீஸ் பண்ணுங்க. அண்ட் அதான் இப்போ என்னன்னா, ஐயா அது நானும் ரீட்வீட் பண்ணி விட்டுறேன். ஃபர்ஸ்ட் ரீட்வீட் பண்றேன், நாளைக்கு ஷேர் பண்ணிடுறேன். எஸ் நான் இந்த ட்வீட் தான் நீங்க எஸ்எஃப்சியோட வெரிஃபை ஏ பேஜ் தான் இது. அவன் பண்ணுமா? சோ நோ இஷ்யூஸ். ஓகே பக்கா பிரதர், நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி உங்க டிஎம் செக் பண்ணாலும் அதுல இருக்கும். நான் பார்த்துறேன். மீட்டோ அந்த ஆப்போட லிங்க் இல்லை பார்த்துறேன் சில கண்டிப்பாக பார்த்துறேன். என்னோட டிஎம். ஓகே தேங்க்யூ. ஒன்றும் இஷ்யூ. அதுக்கு தான் ஆக்சுவலா ஸ்பீக்கர் வந்தா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அது வேணா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. how is it going now? குட் நண்பா. ஆக்சுவலா நாம நினைச்சதை விட நல்லாவே போகுது. ஆக்சுவலா நல்லாவே போகுது. அண்ட் we are just happy, we are just enjoying the moment. அவ்வளோ சரி. அது என்னன்னா எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்றது, அது பார்த்து பண்றோம். அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாமே என்ன கெஸ்ட் மாதிரி தானே, அப்படிதான் ட்ரீட் பண்றோம். நான் இது வரைக்கும் இப்படி தான், இனிமேலும் அப்படிதான். அதை வேற மாதிரி ஒரு வைபா மாத்தலான்ட்டு நண்பா. இப்படி என்னன்னா, இந்த கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்க இவங்களெல்லாம் வர வச்சுட்டு ஜாலியாக உட்காந்து வைப் பண்ணிட்டு ஜாலியாக ஒரு ரீல்ஸை போட்டுட்டு அந்த மாதிரி அந்த ஸ்பேஸை வந்து ஷாப் அப்படிங்கிற கான்செப்டே இப்படி தான் இருக்கணுங்கிறத உடச்சி வேறு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். மோஸ்ட் ப்ராப்ளி அது பொங்கல்லேருந்து ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணலாங்கிற ஒரு ஐடியா. எனி ஐடியா பிரான்ச் ஓபன் பண்ற மாதிரி? ஆமா நண்பா, அடுத்து கோயம்புத்தூர் ஆர் சென்னை நண்பா. அது 1 year நண்பா. இதோட வரவு செலவு என்னன்னு பார்த்துட்டு டேட்டா எடுத்துட்டு, ஏன்னா எப்போ கஸ்டமர் வர்றாங்க, எப்போ போகிறாங்க, எப்போ ஒழுங்கா ஸ்டாக் எப்போ கரெக்டாக பண்ணணும், இதெல்லாம் நமக்கு அந்த நாலேஜ் வேணும் நண்பா. அது 1 year ஆயிரும். ஸோ 1 year ஐ திங்க் 2025 there will be another shop. அது மேபி இன் கோயம்புத்தூர் ஆர் இன் சென்னை, ஏதோ ஒன்று வரும் நண்பா. ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நேரடியாகவே முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற ட்ரை பண்ணுறோம். பண்ணுங்க, நாங்களாம் வந்து வாங்கணும். கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. பிரசாத் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். ஃபேன்ஸ்ல டபுள் எக்ஸ்எல் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இல்ல, திருப்பி ஒரு 600 ட்ராக் பேன் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். நான் என்னன்னா, நாங்க சும்மா 500 டெஸ்டிங்க்கு போட்டோம். இது என்னபடி போகுதுன்னு பறந்துருச்சு பிரதர் ட்ராக் பண்ணிட்டு. அதாவது கிட்டத்தட்ட டபுள் எக்ஸ்எல்னா 38 இல்ல என்ன ப்ரோ? 38 வரும். ஆமா 38 நம்மளுது. இல்ல ப்ரோ, மேக்ஸிமம் 5 daysல வந்துரும். தைச்சிட்டு இருக்காங்க, இப்போ தைச்சிட்டு இருக்காங்க. ஓகே மிஸ் ப்ரோ, போலோ டி-ஷர்ட்ஸ்ல உங்க பிரைம் ப்ராடக்ட் எது? என்ன ப்ரோ? போலோ டி-ஷர்ட்ஸ்ல உங்க பிரைம் ப்ராடக்ட் எது? அந்த புதுசா லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா, புதுசுதான். அது வந்து லைக்ரா போலோ ப்ரோ. அது ஓகே. அந்த இது இப்போ ஒரு டி-ஷர்ட் கிட்ட ஆர்டர் பண்ணனும். இல்ல ப்ரோ, நீங்க அத இருக்குதே பிரைமா எவ்வளவு வேணுங்க ப்ரோ?
10 டிஷர்ட்ஸ் 10 டிஷர்ட்ஸா? ஃபெஸ்ட்டுக்கெல்லாம். தாராளமா வாங்குங்க பிரதர். அது இப்ப இருக்கிறதுலே பெஸ்ட் அதான் ப்ரோ. நிறைய வருது ப்ரோ. ஓகே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு தனி லீக்ல இருக்கும். அடுத்து ஃப்ரெஞ்ச் ஸ்டைல்ல ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வருது ப்ரோ, நிறைய வருது ப்ரோ. ப்ரோ சின்ன சஜஷன், நிறைய ஆனா சாலிட் டிசைன்ஸ்ல பண்றீங்க, பட் இல்ல ப்ரோ கொஞ்சம் இல்ல ப்ரோ வரேன். ஏன்னா என்னன்னா ப்ரோ, அந்த மெட்டீரியல் தான் ப்ரோ பிரச்சனை. ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு இப்ப இந்த வெரைட்டி காமிக்கணும்னு போனா குவாலிட்டி மிஸ் ஆயிருது ப்ரோ. அதனாலயே ஒவ்வொன்றையும் லேர்ன் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கு ப்ரோ. இந்த ஜக்கார்ட்னு சொல்லுவாங்க, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைப் எல்லாம் வந்துடும். அது இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். அது ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அது பண்ண ஆரம்பிச்சிருவோம் ப்ரோ. அப்புறம் ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் ஐடியா இருக்கா ப்ரோ? 100% 3 டன் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ. துணி 3 டன் பண்ணோம். 14 கலர் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் பண்ண போறதே ஓவர்சைஸ் டிஷர்ட்ஸ் தான். அந்த ஓவர்சைஸ் டிஷர்ட் ரெகுலரா சோல் ஸ்டோர்ல வாங்குவேன். இல்ல, நான் இப்ப சொல்றேன், அவனுங்களை சாப்பிட்டு துப்புறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பட் ஆனா 1000 பே பண்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல ப்ரோ அதுல. இல்ல, நான் வந்து ஓவர் சைஸ் டிஷர்ட் வந்து 429 ருபீஸ்க்கு தரப்போறேங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டிஷர்ட் வாங்கி சும்மா ஒரு 10 பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கித்தாங்க. பிராண்ட் காமிக்காதீங்க. அவங்க ஜஸ்ட் கேளுங்க. நான் வேணா பின்னாடி லேபிள் கூட போடல தர்றேன். சும்மா சைஸ் மட்டும் போட்டு தர்றேன். போட்டு பார்க்க சொல்லுங்க. நீங்க ஏன்னா இப்போ ஓட்டின மிஷின் ப்ரோ, அது ஆக்சுவலாக கிரே கிளாத் சொல்லுவாங்க. டை பண்றதுக்கு முன்னாடியே அந்த கிளாத் வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க. தொட்டு நீவிட்டே இருந்தாரு நிட்டிங்ல. என்னங்க இப்படி இருக்குது அப்படின்ட்டு தடவிட்டு இருந்தேன் அப்படி. ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு ப்ரோ. நான் பார்த்தேன், இப்பதான் உள்ள வந்து இருக்குங்க. உள்ள எல்லாம் காம்பாக்டிங் முடிஞ்சு வந்து உட்காந்துருக்குது. அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அந்த துணி பார்க்குறப்போ. ஃபர்ஸ்ட் அந்த இதுதான் பண்ண போறோம் ப்ரோ. இந்த லூஸ் ஃபிட், அது என்ன, ஓவர் சைஸ் டிஷர்ட் தான் பண்ண போறோம். அது இல்ல, அது உங்களுக்கு நீங்க போட்டு பாருங்க ப்ரோ. கேம் வேறையா இருக்கும் ப்ரோ, அது உறுதி. ஏன்னா அது எனக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும் அது என்ன துணின்னு எனக்கு தெரியும். அடிச்சு நவுத்திரும் பிரதர், அடிச்சு நவுத்திரும்.
பண்றீங்களா? 1 மந்த்லாம் ஆகாது ப்ரோ, 10 days. 10 days. 1 மந்த்துக்குலாம் ட்ராக்ஸ் கொஞ்சம் ஆமா ப்ரோ. ட்ராக்ஸ் உறுதியா ப்ரோ. ட்ராக்ஸ் வந்து ஒரு 500 600 உறுதியா லான்ச் பண்றோம் ப்ரோ. ஏன்னா மோஸ்டா டபுள் எக்ஸ் எல்லாம் டக்குன்னு சோல்ட் அவுட் இல்ல ப்ரோ, ஆயிடுது. நாங்களும் ஏன்னா நிறைய போடுறோம் ப்ரோ. நிறைய போட்டாலும் ம். ட்ராக்ஸ் என்னன்னா அது என்னமோ ட்ராக்ஸ், நாங்க வந்து ட்ராக்ஸ் கம்பெனி ஆயிருவோம் மட்டும் இருக்குது. டக்குன்னு போட்டா ஓடிடுது ப்ரோ. அது இந்த பிரெஞ்ச் டெர்ரி வந்து நான் அதான் போட்டு படுத்துட்டு இருக்கிறேன். பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே மெதுன்னு இருக்குதுங்க, பெட்ஷீட் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சூப்பரா இருக்குங்க. உண்மையாலுமே எனக்கே ஹாப்பியா இருக்கா, இது நாம தான் பண்ணோமா அப்படின்ட்டு. அப்படியா? ப்ரோ இப்போ இந்த நான் டிஷர்ட்ஸ் லைக்ரா இந்த பத்தி மாதிரிலாம் லைக்ரா கிளாத்ல எடுக்கிறீங்களா? என்ன பிரதர் செல்வா? லைக்ரா ஷர்ட்ஸ் அந்த டிஷர்ட் இல்ல பேண்ட். செல்வா, நாம இப்ப பண்ணிருக்கிற இது வந்து லைக்ரா இருக்கு செல்வா. இப்போ பண்ணிருக்கிற ட்ராக்ல லைக்ரா இருக்கு. அதே மாதிரி இப்போ பண்ணிருக்கிற போலோ டிஷர்ட்ல லைக்ரா இருக்கு. இந்த புதன் ஆர் வியாழன் வந்து போலோ டிஷர்ட் வித் பாக்கெட் வருது, அதுல லைக்ரா இருக்கு. அதுக்கப்புறம் சைனீஸ் காலர் வச்சு ஒரு டிஷர்ட், ஐ மீன் இதே போல வரப்போகுது, அதுல லைக்ரா இருக்குதுங்க. நான் வர்றதுல எல்லாத்துலயும் என்னன்னா ப்ரோ, லைக்ரா உள்ள வச்சோம்னாலே அதோட ப்ராசஸ் அவ்வளோ டஃப். ஆனாலும் பண்றோம். கேட்டோன்னா ஆமா அது அவ்வளோ டஃப்ங்க. பட் அது பண்ணி தானே ஆகணும் ப்ரோ. கஸ்டமருக்கு நல்லதை கொடுக்கணும்ல, அதனால லைக்ரா ஷர்ட்ஸ் இல்ல அது இப்ப கொஞ்சம் நிறைய பேர் யூசேஜ் இருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து என்னன்னா, நீங்க நிறைய பேர் ஆபீஸ் கோயிங் இருக்கிறீங்க. நான் உறுதியா பிரதர், எனக்கு என்னன்னா ஒரு என்னோட கோல் என்னன்னா ஒரு 700 ரூபாய்க்குள்ள ஷர்ட் தரணும் ப்ரோ. உங்களுக்கு 700க்குள்ள ஷர்ட் தரணும், ஒரு 900க்குள்ள பேண்ட் தரணும் பிரதர். இதுதான் கோலுங்க இப்போதைக்கு. ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க வாங்குற டாமி ஹில்ஃபிகர், நான் அந்த குவாலிட்டிக்கு சொல்றேன். நான் அந்த குவாலிட்டியை தாண்டி ஏதாவது ஒன்று இருக்கணுங்க, அதான் ஐடியாங்க. ஏன்னா டு பி ஹானஸ்ட் என்னன்னா, நாம கேஜிஎஃப் 250 ரூபாய்க்குலாம் தர முடியாது ப்ரோ. ஏன்னா 250 ரூபாய்க்கு தந்தோம்னா நிட்டிங்க்கு பில்லுக்கே பத்தாது ப்ரோ. ஏன்னா நம்ம ஓட்டுற ஜெர்மன் மிஷினுக்கு நிட்டிங் பில்லுக்கே பத்தாது. அதனால அது பண்ண முடியாது ப்ரோ. இல்ல ப்ரோ, அவங்க கஸ்டமர்ஸே வேற, உங்களுக்கு தனி கஸ்டமர்ஸ் அதான் ப்ரோ, அதான் சொல்றேன். இல்ல சொல்றேன், சில பேர் கேட்பாங்க. நான் எப்பாவது ஒரு நாள், நான் கண்டிப்பா ஒரு நாள் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நான் ஓட்டின பில்லெல்லாம் ஒரு நாள் காமிக்கிறேன், ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நான் எங்கிருந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு அப்ப தெரியும். பிரசாந்த் பொய் சொல்லலாங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ப்ரொஃபஷனலா காமிக்க கூடாதுங்க, அதனால பேசாம இருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு யான் எங்கிருந்து எடுத்ததுல இருந்து எல்லா இடத்துக்கு காமிச்சிருவேன். நாம எடுக்கிற இடத்துலலாம் யான் வந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கூட அங்க யான் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது காஸ்ட்லி, அவங்களுக்கே காஸ்ட்லி. நான் அங்கிருந்தா யான் எடுக்கிறேங்க. ஒவ்வொரு தடவையும் ரெக்வஸ்ட் பண்ணி 1 மாசம் வெயிட் பண்ணி யான் எடுக்கிறேன். யான் எடுத்து பண்றேங்க. ஸோ எனக்கு ரொம்ப என்னன்னா ப்ரோ, யங்ஸ்டர்ஸ்க்கு செம்மையா ஒன்று கொடுக்கணுங்கிறதா ஆசை ப்ரோ. ஏன்னா நாம அந்த யூத்தா இருக்கிறப்ப என்னன்னா, யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்டட் போட்டு போனா நமக்கு தெரியும், அப்படி குவாலிட்டியா போட்டு போவானுங்களா. நாம வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 2 டிஷர்ட் தான் நம்ம கிட்ட இருக்கோம், அதை மாத்தி போட்டு இருப்போம். இல்லாட்டி ஏதோ 150 ரூபாய்க்கு வாங்குவோம். இப்போ யோசிப்போம், சே இதெல்லாம் எப்ப போடுறது. நான் ஒரே ஒரு பூமா ஃபர்ஸ்ட் வாங்கினேன் பிரதர். அதாவது நான் பணக்காரன் ஆகிறப்ப, பணக்காரனே எப்படின்னா அந்த 15,000 to 25,000 சம்பாதிக்க ஆரம்பிக்கிறப்போ அவசரமா போய் ஒரு பூமா வாங்கினுங்க 1,200 ரூபாய்க்கு. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அதை போட்டு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் வரப்ப போறதுங்க. பாத்தியாடா நான் பணக்காரன்டா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூடாவே நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நான் பூமா செட்டு போட்டிருக்கேன்டா அப்படின்ட்டு. நான் அதுதான் அதை யோசிச்சேன். நான் இப்போ வளர்றப்ப என்னன்னா, எனக்கு என்ன எய்ம்னா, இது இவ்வளவு அந்த 1,200 ரூபாய் மேட்டரை ஒரு 400 ரூபாய்க்கு பண்ண முடியாதா அப்படிங்கறதா ஐடியா. ஏமாத்தாம கண்டிப்பா குவாலிட்டி அவுட்ஃபிட்ஸ் போறதே ஒரு எக்ஸாக்ட்லி. இல்ல ப்ரோ, ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இப்போ காசு வேணும்னு நினைச்சேன்னா ரொம்ப ஈஸி ப்ரோ. ஃபர்ஸ்ட் காப்பி ஐட்டம்ஸ் ஏதாவது அடிடாஸ் அதே மாதிரி மட்டும் வாட்ஸ்அப்ல நேக்கா ஒன்று பண்ணி எல்லாத்துக்கும் வித்து விட்டு போயிடலாம் ப்ரோ. நான் ஏன் பிராண்டுன்னு ஒன்று நிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினலா இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரிஜினலா இருக்கணும்னு நினைக்கிறேங்க. வெஸ்டர்ன் பிரீஃப் உறுதியா பண்றேன் பிரதர். அது ஆக்சுவலா ரொம்ப ஈஸிங்க டு பி ஆனஸ்ட். வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. அதுவும் என்ன யோசிச்சிருக்கேன்னா 499க்கு 3 பீசஸ் பிரதர். 499க்கு வந்து 3 வெஸ்டர்ன் 3 பிரீஃபுங்க. வெஸ்ட் வந்து மேபி முடிஞ்சா 4 வெஸ்டோ இல்ல 5 வெஸ்டோ தர முடியுமான்னு யோசிக்கிறாங்க. 499க்கு வந்து 5 வெஸ்ட் 5 பனியன் உள் பனியன் பண்ண முடியும். இது நான் சொல்றது என்னன்னா சும்மா லுல்லாய் பிரீஃப் இல்ல ப்ரோ. நீங்க வாங்குனீங்கன்னா
கண்டிப்பா bro. ஜாக்கியெல்லாம் வந்து exceptions. ஜாக்கி ஒண்ணும் இல்ல ப்ரோ. அது ஒன்றும் பெரிய அது ஒன்றும் உலக கவுண்ட் 40s கவுண்ட் நூல் ப்ரோ. அதோட டாப் எடுத்து கரெக்டாக பண்ணணுங்க. பண்ணோம்னா நம்ம தாராளமாக பண்ண முடியும் ப்ரோ. 499க்கு 100% மூணு அண்டர்வேர் நிச்சயமா தர முடியும். பக்கா குவாலிட்டியில் தர முடியும் என்னால். 10% மார்ஜின் வச்சுக்கலாங்க. வச்சா தாராளமாக தர முடியும் brother. அதாவது தர முடியுங்க உங்களுக்கு. ஏன்னா அது ப்ரோ ஒரு frequent-ஆன purchases தான் வந்து ரித்தீஷ் சொல்லுங்க ரித்தீஷ். ப்ரோ இப்போ ரீசெண்டாக நான் ஜாக்கியில் வந்து இது வாங்கியிருந்தேன் ப்ரோ, அண்டர்வேர் வாங்கியிருந்தேன். ஒரு 3-4 மாசம் தான் ப்ரோ வருது. அதுக்கு கம்மியா இருக்க மீன் அதோட கம்மியா ராம்ராஜ் இந்த மாதிரி காசு கம்மியா இருக்க இது கூட வாங்கிட்டு அது கூட 1 இயர் அந்த மாதிரி கூட வருது ப்ரோ. இது ஜாக்கி வெறும் 3 மாசம் கூட தாண்ட மாட்டேங்குது ப்ரோ. நான் அவங்களை தப்பு சொல்ல, நான் இப்போ போட்டிருக்கிறது ஜாக்கி தான். ஸோ அதனால நாம அதை அவங்க தப்பு சொல்ல முடியாது. பட் என்ன த இஷ்யூ இஸ், அவங்க முடிஞ்ச அளவு குவாலிட்டி தராங்க. த இஷ்யூ இஸ் நண்பா, ஒன்ஸ் இந்த கமர்ஷியல் கேமுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நண்பா. நீங்க எடுத்து எக்கனாமிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்மெண்ட் கம்பெனிக்கு எங்கிருந்து காசு வருது அப்படின்னு கேட்டால் கார்மெண்ட் விற்கிறதுலேருந்து காசு வருது. ஸோ இட் கம்ஸ் டவுன் டு எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு கார்மெண்ட்டு இல்லை ஒரு 500 ரூபாய்க்கு கார்மெண்ட் விற்கிறேன்னா, ஒரு 150 ரூபாய்க்கு நீ மேனுஃபேக்சர் பண்ணுற அப்படின்னா, நீ வந்து ஆப்ரேஷன் காஸ்ட்டை வந்து லீனாக வச்சுட்டா அதை 200 ரூபாய்க்கு கூட கொடுத்துடலாம். பட் ஏன் ஒரு 150 ரூபா கார்மெண்ட் 500 ரூபாய்னா, அவனோட மார்க்கெட்டிங் பட்ஜெட்டுங்க, அவன் கடை வச்சிருக்கிற பட்ஜெட்டு, மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்க்கு அவனுக்கு கிட்டத்தட்ட வந்து 350 ரூபா ஆயிடுது ப்ரோ. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 350 ரூபா 250 ரூபா, அதான் ஒரு பீஸ் ரொம்ப ஈஸியாக 300 ரூபா எல்லாம் ஏன் ஜாக்கி விற்குது அப்படின்னா, வேற வழி இல்லாமல் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, சில டைம் குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் ஆயிடுதுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஓவராக போய் குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்துடுறாங்க. அது பல்க் எடுத்து பண்ணுறாங்கன்றது. இதில் ஸ்டாக் பிரச்சனையெல்லாம் வருங்க. சில பழைய ஸ்டாக்லாம் உள்ள வந்து நீங்கள் பழைய ஸ்டாக் வாங்கினாலும் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கு ப்ரோ. அது அண்ட் இன்னொன்று பிரதர், ஒன்றே உங்களை எல்லாத்துக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறது, பாலிஸ்டில் மட்டும் ஜட்டியை போட்டுறாதீங்க. பால்க்கு முடிஞ்சுது, அதை மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அவ்வளோதான். அதை மட்டும் பார்த்துங்க. அப்புறம் மணியே ஆனாலும் பாட வேண்டியதுதான். மணியின் ஒளியே தான். மணியை கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதுதான் வரும். அதனால் பாலிஸ்டர் வந்து உலக ஹீட்டியாது. பாலிஸ்டில் வந்து இந்த வேன் ஹியூன்சன் இவனுங்கெல்லாம் வச்சிருக்கிறானுங்க. நான் ஒரு நாள் சரி போய் என்னதான் பண்ணுறானுங்க போய் வாங்கி போட்டோன்னே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஒரு மாதிரி தப்பானது. போட்டால் ஒரு 100% காட்டனில் மட்டும் தயவு செய்து பண்ணுங்க. மேக்ஸிமம் என்ன அண்டர்வேர் பொறுத்த வரைக்கும் 100% காட்டன், அப்படி இல்லைன்னா பேம்பூ இது இருக்கும், பேம்பூ காட்டன் ஒன்று இருக்கும். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கேட்டிருக்கேன் நான். அதே மாதிரி இந்த ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் பச்சை புழுகு. அதெல்லாம் இவனுக்கு என்னமோ பூத கண்ணாடி வச்சு இப்போ ஜட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்த மாதிரியுமே, அங்கே இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் அழிஞ்ச மாதிரியுமே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது அவ்வளவும் பொய். ஆன்டி மைக்ரோபியல், அது கொரோனா வந்தப்பல எல்லாமே ஆன்டி வைரஸ் இருக்கு பார்த்துக்க. லைஃப் பாய் வைரஸை கொள்ளும், அது எங்களுக்கு தெரியும்டா. சோப் போட்டு கழுவுனா வைரஸ் போயிரும்டா. என்னடா அது வைரஸை கொள்ளும், கொடூர வைரஸை. லைசால்லாம் போட்டிருந்தானுங்க, இது வைரஸ்களை கொள்ளுகிறது அப்படின்னு. லைசால் வந்து தரையை துடைக்கிறதுடா. எதுக்குடானே எல்லாத்துலயும் வைரஸ் ஆட் பண்ணிக்குவானுங்க பார்த்தீங்கன்னா. நான் கூட ஒரு மாஸ்க் பண்ணோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ்காரன் தான். அவன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இது என்னென்னமோ சொல்லுவானே. இதில் அந்த லேயர் சார், இது இங்கிருந்து மைக்ரோப்ஸ் கம்ப்ளீட்டாக கொள்ளுது நீங்கள் சொல்லுங்க சார் அப்படிங்குவான். நாம் என்ன பண்ணுறது, அவனுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி, அதான் என் கை காசை போட்டு நான் அவனுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிங்க, அவன் என்கிட்ட இருந்து லாபம் எடுத்துட்டு அதை பக்கம் ஓடிப்பிட்டான். நான் எவ்வளோ பெரிய உலக முட்டால இருந்திருப்பேன்னு பார்த்துங்க கார்மெண்ட்டில். பட் அந்த லெசன்ஸ்லாம் தான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிட்டிங்கு இவங்களாம் தெரியறது காரணமே அந்த சில தோல்விகள் தான். ஸோ அது ஹாப்பி தான் ஆக்சுவலாக. ஸோ அண்டர்வேர் பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் என்னென்னா 100% காட்டன் தவிர எதுவும் பண்ணாதீங்க. அண்டர்வேர் நிச்சயமாக பண்ணுறோம் நம்ம, அது டவுட்டே வேண்டாம். ஐ திங்க் த ப்ராபபிள் டேட் இஸ் February எண்டில் நம்ம அண்டர்வேர் வந்துடும் ரோஸ் ஒத்துது. ஏன்னா ரொம்ப ஈஸிங்க, ஹிப் எலாஸ்டிக்கு அவ்வளோதான். அது என்ன ஒரு 1.25 லட்ச ரூபாய் ஆகுதுங்க அந்த மிஷின், அண்டர்வேர் தைக்கிற மிஷின். 3 மிஷின் ஆக்சுவலாக இருக்குதுங்க. அது இன்னும் புல்லரு ஏதோ சொன்னானுங்க, பேசினேன் இன்னைக்கு தான். 1.25 லட்ச ரூபா அந்த மிஷின் 3 வாங்கி போட்டோம்னா முடிஞ்சுதுங்க. மற்ற மிஷின்லாம் நம்ம கம்பெனிலேயே இருக்குது. அதை மட்டும் போட்டு ஆளை உட்கார வச்சோம்னா ஜட்டியை தைச்சு தலையில் போட்டுக்க வேண்டியதான், வீச வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ
தைச்சு நான் உறுதியா சொல்றேங்க. நான் உங்களுக்கு வந்து 10 ஜெட்டிங்க 999 தரேன். நான் ட்ரை பண்றேன். அதான் எய்மு. மேபி ஒரு பட் ஐ திங்க் ஒரு ஜட்டி வந்து ஒரு ஐ திங்க் 120 சேல் ப்ரைஸ் வந்து ஒரு 120 130 உங்களுக்கு செம்மையா தந்துடலாம்னு நான் நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். எனக்கு அதை வந்து ஒரு ப்ரைடா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத கஷ்டங்க பாவம் அண்டர்வேருங்கிறது. இன்னொன்று என்னன்னா, அந்த மிடில் கிளாஸுங்கிறதோட கொடுமை என்ன தெரியுமா? அதுவும் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கானுல்ல, ஏன்னா காசு கையில் இருக்காது. அவனால வந்து ஒரு 4 அண்டர்வேர் தான் அவங்களால வச்சிருக்க முடியும். அதில் நம்ம சோம்பேறி இல்லைன்னா ஜென்ரலாக சில டைம் துவைக்க முடியாது. அந்த அழுஜட்டியோட சுற்றுற கொடுமை இருக்குல்ல, அது மாதிரி உலகத்திலேயே அவனுக்குமே வரக்கூடாது. அதெல்லாம் அது 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 ஒரு 2 நாள்லாம் ஓகே. அது 4வது நாளுக்கு அப்புறம் ஒரு கொடுமை இருக்குல்ல. அது என்ன லிட்டரல் நம்மகிட்ட காசு இல்லை, அவ்வளோதான். அது வந்து காசு இல்லை. அது உண்மையாக எக்கானமிக்கல் இஷ்யூங்க. அன்னைக்கு நமக்கு அப்பா பணக்காரனாவோ ஏன்னா காலேஜ் படிக்கிறோம், நம்ம என்ன வேலைக்கு போயிருவோம்? அப்போ கையில் ஒரு அதாவது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது 10 அண்டர்வேருக்கு மேலே நம்ம வைக்கிறப்போ அவ்வளோ ஹாப்பினஸ் வந்த டைம்லாம் இருக்கு. அப்பாடா இன்னும் 10 நாள் துவைக்க வேண்டியதில்லை, அந்த அந்த ஹாப்பினஸ். அப்போ 8வது நாள் துவைச்சா போதும், அப்பா இன்னும் 10 நாளைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா மற்றது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த அண்டர்வேர் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது நம்ம. ஸோ அதை நான் 100% அதை நான் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துட்டுங்க. ஏன்னா அது ஒரு பேசிக் நெசசிட்டி ஆக்சுவலாக அண்டர்வேருங்கிறது. இன்னைக்கு வந்து இந்த சைக்ளோன் மிச்சுவாங் அடித்ததில் இந்த வட சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் அண்டர்வேருங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருந்ததுங்க. அது வந்து ஒரு பேசிக் நீடு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ இதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன்னா நான் அதை என்னன்னா ஒரு காஸ்ட் டு காஸ்ட் ஒரு மாதிரி சேரிட்டி மாதிரி அந்த இது மட்டும் இருக்கவே லோவஸ்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு அண்டர்வேர் விற்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னோட பெருமைக்காண்டி நான் பண்ணுறதுக்காக ஒன்று நான் பண்ணுறேன் நிச்சயமா அண்டர்வேர். ஸோ அது பிப்ரவரி உறுதி. ப்ரோ இந்த ஆர்கானிக் டிஷர்ட் இந்த பயோ டிஷர்ட் இதெல்லாம் எப்படி ப்ரோ? பச்சை போய் ப்ரோ, அவ்வளவும் போய் ப்ரோ, அப்படியே போய் ப்ரோ. காட்டன்ங்கிறதே ஆர்கானிக் தான் ப்ரோ. காட்டன் என்ன பாலிஸ்டரா ப்ரோ? காட்டன் இல்ல ப்ரோ, இது வந்து வேற பிராண்ட் பண்ணா கூட பரவாயில்ல ப்ரோ. எம்ஐ பிராண்ட் அவங்க நான் மொபைலோ சம்திங் ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், பார்த்தா ஆர்கானிக் டிஷர்ட்னு சொல்லிட்டு எம்ஐ அபிஷியல் வெப்சைட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஆர்கானிக் காட்டன்ங்கிறது வந்து பிரதர் நம்ம ஊர்ல விளையிற காட்டன் எல்லாமே ஆர்கானிக் காட்டன் தான் ப்ரோ. வேற எங்கிருந்து ப்ரோ விளையுது? இன்னொன்று ப்ரோ, ஆர்கானிக் இன்னார்கானிக் ஒரு சர்டிஃபிகேட் தான் ப்ரோ, அதை வச்சு ஏமாத்துவாங்க ப்ரோ. மற்றபடி ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்தியாவில் விளையிற காட்டன் தான். அதே மாதிரி இந்த காட்டன் ஒன்று சொல்லுவானுங்க, இந்த அமெரிக்காலேருந்து ஒன்று வருங்க, அந்த அந்த பஞ்சு அமெரிக்கன் பஞ்சு, அதை வச்சுட்டு ஒன்று சொல்லுவானுங்க ஒரு காட்டன். அந்த இழுத்தாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாஸ்டைன் மாதிரி வரும், கொஞ்சம் இழுக்க இது வரும். அதை வச்சுட்டு ஒன்று சொல்லுவானுங்க, ஐயோ இந்த காட்டனா அந்த காட்டனா. அது எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக ரொம்ப ப்ரைம் காட்டன் வந்து எஜிப்சியன் காட்டன், ரொம்ப லிமிட்டடாக வளையுது. ஆக்சுவலாக எஜிப்ட்லேருந்து தான் பருத்தி, அங்கிருந்து தான் ஃபஸ்ட்டு அந்த பருத்தி அடையும். நமக்கு நம்ம தமிழர் நாகரிகத்துக்கு அங்கே கூட லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய லிங்க் இருக்குது. அதெல்லாம் வரும் பாருங்க. இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அந்த காட்டன் தான் இருக்கலே டாப்புங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இந்தியன் காட்டன் தான் டாப்புங்க. நம்ம விளையிற பருத்தி தான் இருக்கலே பெஸ்ட்டான பருத்தி நம்மளு தான். இந்த 1947 படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அந்த ஆகஸ்ட் 16, 19 படிச்சோம் கௌதம் கார்த்திகே. அந்த திருநெல்வேலி பக்கத்துல தான் பெஸ்ட் பருத்தி விளைஞ்சிருக்கு. உலகத்திலேயே பெஸ்ட் பருத்தி நம்ம ஊர்ல தான் விளைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஊர் பருத்தி போதும். விதர்பா இங்கெல்லாம் மும்பை பக்கத்தில் அங்கெல்லாம் தான் விளையுதுங்க பெரிய லெவலில். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த பெல்ட்லாம் நிறையா பருத்தி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக விளையிறது ப்ரோ. அதே மாதிரி இந்த லைக்ரானா என்ன ப்ரோ? அது என்ன ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, அதோட கெமிக்கல், அதோட கமர்ஷியல் நேம் வந்து லைக்ரா ப்ரோ. பிராண்ட் மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி. அதோட ஆக்சுவல் பேர் எலாஸ்டைன். அது வந்து 1955 கண்டுபிடிக்கப்பட்டது ப்ரோ. யார் கண்டுபிடிச்சாங்கன்னா டியூபாண்ட் அப்படிங்கிறவன் தான் அந்த இந்த டயரா அந்த மேனுஃபேக்சர் அவன் தான் வந்து கண்டுபிடிச்சான் ப்ரோ. அது வந்து ஒரு தனி, அது ஒரு மெட்டீரியலுங்க. அது வந்து அதுக்கு பாலிஸ்டர் சம்பந்தம் இல்லை. அது வந்து ரப்பர் ப்ரோ. ரப்பர் பாலிஸ்டர் கிடையாது. பாலிஸ்டருங்கிறது வந்துங்க, பாலிஸ்டர் நத்தியுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து நாம வந்து பீர் பாட்டில் வாங்குற பேப்பர் தான் பாலிஸ்டர், வேற ஒண்ணுமே இல்லை. அதுவும் இதுவும் ஒண்ணுதான், ரெண்டு சேம்.
நீங்கள் ஜிம் வேர்னு போடுற எல்லாமே அதுதான். அந்த மாதிரி ஒரு பாய்சன் உலகத்திலே கிடையாது, வேற வழி இல்லாத. சரி, அது வந்து சைனா வந்து ஃபார்முலா பண்ணி விட்டாங்க, உலகம் ஃபுல்லாக அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டான். ஏன்னா சைனாவில் வந்து பருத்தி விளையாதுங்க பெருசாக, இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2008-9 85% பருத்தி இம்போர்ட் வந்து நாம் வந்து சைனாக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் பார்த்தான் இவன் எதுக்கு நம்பிட்டு இருக்கணும்னு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து பை ப்ராடக்ட் ஈஸியாக கிடைச்சிது அவனுக்கு, பாலிஸ்டர். ஸோ அதை வச்சு என்னன்னா நீங்கள் வந்து நெட்டிங் தான் ப்ரோ. ஒரு த்ரெட் ஒன்று பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம். கஞ்சா செடியில் கூட பண்ணலாம். கஞ்சா செடியில் ஆக்சுவலாக சால்ட் இருக்கு. நான் இப்போ திருப்பூரில் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஹெம்பில் கஞ்சா செடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு இது எடுத்து, அது ஆக்சுவலாக அந்த ஷர்ட் வந்து கூலாக இருக்கும், செம்ம கூலாக இருக்கும். உங்களுக்கு பாடி வந்து சூப்பராக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி வாழை நார் இருக்குல்ல, வாழை மட்டையில் நீங்கள் அந்த நார் எடுத்து நீங்கள் உங்களால் வந்து யான் பண்ண முடியும். அந்த நூல் தான் ப்ரோ. அந்த நூல் எதுலேருந்து வருது அப்படிங்கிறது. ஸோ நூலோட சோர்ஸ் வந்து வெறும் பாலித்தீனுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவனுங்க அம்பானியை வந்து கண்ட்ரோலுங்க எல்லாமே. ஒரு பாலித்தீன் கவர் வாங்கினீங்கன்னா அதில் அம்பானி இருப்பான், அவன் தான் சப்ளைங்க. ஸோ அவனுக்கு அந்த பெட்ரோல் பை ப்ராடக்ட் தானே ப்ரோ, கடைசி பை ப்ராடக்ட் தானே அந்த பாலித்தீன். அதை வச்சு பண்ணு ஸ்போர்ட்ஸ் வேர் அது என்னன்னு கூட தெரியாது, எடுத்து போட்டு போக வேண்டியது. அவங்க தானே ப்ரோ மோனோபோலி தானே ப்ரோ அந்த மீன் அந்த பாலிஸ்டர் நூலுக்கு மட்டும் இல்லை ப்ரோ, பாலிஸ்டர் பொறுத்தவரைக்கும் நீ எப்படி எனிதிங் பாலித்தீன் கவர்ஸ் எனிதிங் அம்மானி தான் கண்ட்ரோல். அவன் ஏன் இத்தனை ஓடி வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? பிக்கஸ்ட் பொல்யூட்டர் அவன் தான் பிரதர். வெளியிலேயே சொல்ல மாட்டானுல்ல. இங்க சும்மா நம்ம ஒண்ணுமில்லாதவனை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டுங்க, ஆர்கானிக்காரு துணியில பேக் வாங்கு, ஷ்ரிங்கே ஆகாது ப்ரோ. அது என்ன பிரதர்? ஷ்ரிங்கே ஆகாது. அது ஏன் ஆகுது ப்ரோ? அதுதான் சுருங்க ப்ரோ, அதுதான் பாலிஸ்டர் ஆச்சு ப்ரோ. அது உயிரே இல்லாத ஒரு பொருள் ப்ரோ. பருத்திங்கிறது ஒரு பருத்தி ஆடைங்கிறது செடியிலேருந்து வர்ற ஆர்கானிக் விஷயம் ப்ரோ. அது பருத்திக்கு அதுக்கு எங்க கொண்டு போய் வைப்பீங்க? டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணும் பிரதர். பருத்தி ஆடைங்கிறது அவ்வளோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களை காமா வச்சிருக்கும். நீங்க ஆட்டிடியூடாவே காமா இருப்பீங்க. பாலிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செத்த பணமா இருக்கும். அதெல்லாம் அது அவ்வளோ ஒரு ஆர்டிஃபிஷியலான கதை. ஒரு கடைசி பை ப்ராடக்ட்டுங்க. அது ஒரு ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்டுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ப்ராடக்ட்டுங்க. ஸோ அதையை வச்சு ஒன்று பண்ணியிருக்கானுங்க, அவ்வளோதான். வேஸ்ட்டாக தூக்கி போடுறது. இந்த கனோலா ஆயில்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதில் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் தான், கனடாவில் பெருசாக விற்கும். அதெல்லாம் இப்படித்தான், என்ன தூக்கி போடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆயில் பண்ணி விட்டானுங்க. ப்ரோ அதுமாதிரி இந்த ஒயிட் ஷர்ட்ல ரொம்ப அது அதுலயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கே ப்ரோ. ரொம்ப அந்த மினிஸ்டர் அது இதுன்றாங்க, சில பேர் வரப்பா இருக்கு. ஆமா அதுலயே காட்டன் அப்படி இப்படின்னு போகுது, எதோ சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ப்ரோ இவனுக்கு எல்லாமே சோர்ஸ் பண்றது மும்பைல ஒரு 2-3 மில்லு இருக்கு ப்ரோ. அங்கிருந்தா ப்ரோ எல்லாமே வருது. வந்து இவனுக்கு இல்லை, இவனுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது. இவனுக்கு அங்கிருந்து வாங்குறானுங்க ப்ரோ. கிரே வாங்கி எல்லாம் வந்து ப்ளீச் பண்றானுங்க. ஒயிட் வந்து ப்ராசஸ் கம்மிங்க, ப்ளீச்சிங்கை போட்டு அதில் இந்த சாஃப்ட்வேர் கொடுக்கணுங்க. ஒரு 2-3 ப்ராசஸ் இருக்குதுங்க, அதை கொடுத்தீங்கன்னா அப்படி வரும்போது இவனுக்கு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது இதெல்லாமே பச்சை போய் பண்ணுது, எல்லாமே சும்மா பண்ணுது. அண்ட் இன்னொன்று, நான் குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு காரணம், இன்னொரு பெரிய காரணம் என்னென்னா, மட்டியாக பண்ணோம்னா ஒரு டிஷர்ட் பண்ணுறோம்னா, மட்டியாக டிஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 4 டிஷர்ட் வாங்குவீங்க. ஒரு 4 டிஷர்ட் வாங்கினா அதில் தண்ணி, அதோட கெமிக்கல், அதோட என்விரான்மெண்டல் இம்பாக்ட் 4 மடங்கு. நல்ல குவாலிட்டியாக ஒன்று வாங்கினீங்கன்னா அது ஒரு வருஷம் அதே வச்சுருப்பீங்க. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கம்மியாகும் என்விரான்மெண்ட். அது ஒரு சொத்து மாதிரி. நீங்கள் ஒரு 10 வாங்கினீங்கன்னா கம்மல் வச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்க, கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ நல்லதுங்கிறது அதுக்கு தான் நினைக்கிறேன். தேஜா, ஹை தேஜா. எஸ் தேஜா. ப்ரோ ஹைப் ஏத்திட்டே போறீங்க, டி-ஷர்ட் தயவு சீக்கிரமா டெலிவரி பண்ணுங்க. என்ன பிரதர் பண்றேன்? ஹைப் ஏத்திட்டு ஆக்சுவலா சாரப்பாம்புக்கு வந்து கஷ்டமா ஒன்று பண்ணி தரோம், டி-ஷர்ட் சூப்பரா பண்ணி தரோம். சொல்லலாமா சாரப்பாம்பு? சொல்ல வேண்டாமா? சொல்லலாம். கொஞ்சம் என்ன மாதிரியே பல்கான சாரப்பாம்பு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அவருக்கு மெஷர் பண்ணி ப்ராப்பராக, ஸோ அவருக்கு வந்து டெய்லர்ஸ் தைச்சு தராங்க. நார்மல் டிஷர்ட் நாங்கள் விற்கிறத விட கொஞ்சம் விலை ஜாஸ்தி, ஏன்னா கொஞ்சம் துணி இதெல்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. பட்டு அந்த ஃபீச்சர் வைக்கணும், ஏன்னா அந்த ஓவர்சீஸ் பீப்புளுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ அதனாலேயே நான் அதை பண்ணேன். ஐ ஹோப் அது அப்படி நிறைய பேருக்கு இது சர்வீஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். டிஎஸ்டி எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறீங்க?
ஜிஎஸ்டியா என்ன ப்ரோ புரியல? ஆமா ஜிஎஸ்டி தான். அது ஆடிட்டர் பார்த்துக்குவார் பிரதர். நாம இப்போ நம்ம இது ரேசர் பே இதெல்லாம் வர்றதெல்லாம் 12% ஜிஎஸ்டி பிரதர். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கட்டியே தான் ஆகணும். ஸோ ஆடிட்டர் அவர் என்ன இல்ல ஆக்சுவலி நான் எப்படி கேக்குறேன்னா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ நீங்க ஒரு ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு இப்ப நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் என்ன மாதிரியான ஜிஎஸ்டி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணா எப்படி இருக்கும் அது கேக்குறேன். இல்லை ப்ரோ, ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூல் வாங்குறோம், யான் வாங்குற கட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜிஎஸ்டி போட்டு தர்றாங்க. ஜிஎஸ்டி போட்டு தர்றதுல இப்போ அது வந்து இது கூட டேலி ஆகுது. பட் அப்பவுமே டிஃப்ரென்ஸ் வருங்க, டிஃப்ரென்ஸ் வராமல் இல்லை. ஏன்னா யான் வாங்குறது அப்படியே இதாகுது, வேஸ்டேஜ் எல்லாம் வருங்க. ஒரு அதான் ப்ரோ, இந்த ரொட்டேஷன் கேம் தெரியணுன்றது ஓரளவுக்கு தெரியணும் உங்களுக்கு, கண்டிப்பாக தெரியணும். அண்ட் இப்போ டேக்ஸ் எல்லாம் கட்டாமலாம் இங்கெல்லாம் எஸ்கேப். தொழில் பண்ணால் டேக்ஸ் கட்டி ஆகணும், அதெல்லாம் தேர் இஸ் நோ எஸ்கேப். இல்ல டாக்ஸ் கட்டுறது சொல்லல, நீங்க இப்போ லாபம்னு ஒண்ணு இருக்கும், அதுல ஜிஎஸ்டியும் போகும். இல்ல அதுதான் ப்ரோ, அது பெருசா அடி வாங்குன்றது. அதான் பிரதர், அது மார்ஜின் 12% பிடிக்குது. நான் ஒன்றும் பெரிய மார்ஜின்லாம் வைக்கல, அது பிடிக்கதான் செய்யுது. அதான் அதை டேலி பண்றவங்க நான் உங்களுக்கு வந்து அதோட ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது இருக்குல்ல, அந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, இப்போ அந்த ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக கழியும். நாம வந்து இங்க ஜிஎஸ்டி நமக்கு ஏறினா அந்த ஜிஎஸ்டி வந்து நமக்கு கழியும். ஸோ இன்புட் அவுட்புட் ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது ஸோ அந்த டேலி ஆகுது. ஸோ அதனால ஓகே. இப்போ நான் வந்து பொருளாக வாங்கினேன்னா பிளாஸ்ட்டுங்க, அவ்வளோதான் பிளாஸ்ட். நான் அதனால தான் யான்லேருந்து வாங்கி நமக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது நம்மளால. வெப்சைட் டெவலப்க்கு ஏதாவது ஐடியா வச்சுக்கீங்களா? வெப்சைட் டெவலப்மெண்ட்டு என்ன பிரதர், நான் தான் அடுத்தது அப்கிரேட் பண்ண ப்ரோ, டெம்ப்ளேட்ஸில் அப்கிரேட் பண்ணோம். அதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக டெம்ப்ளேட்டில் அப்கிரேட் பண்ணணும். ஜெய் கார்த்தியன், ஹை பிரதர். வாங்க இல்லை ஏதோ அவினாசி, ஐ மீன் கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருந்துங்க கடைக்கு வாங்க. ஜஸ்ட் ரோட் சவுத்துன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், மேப்ஸில் வரும். ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இப்போ 3வது நாள் தான் இருக்குது, நோ இஷ்யூஸ். நான் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம், டேக்கிங் அவர் டைம். ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 months ஓரளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன். லோக்கல் க்ரௌடு எல்லாம் ஆர்கானிக்காக வரட்டும்னு நினைக்கிறோம். நாங்கள் போட்டு இந்த நோட்டீஸ் அடித்து அதை பண்ணி இதை பண்ணி எந்த ஆர்ப்பாட்டும் பண்ணல. ஆர்கானிக்காக குவாலிட்டி பார்த்துட்டு ரெஃபரன்ஸில் வருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதனால் வர்ற கஸ்டமர் வரட்டும் அப்படிங்கன்னா, நாங்கள் கடையில் எங்களுக்கு இந்த பார்சல் அனுப்புறது இதில் பிஸி. நாங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து கடைக்கு மாற்றிட்டேன். ஸோ அதங்காட்டி பசங்க உட்காந்து அந்த ஃபோனை பேசியே அவனும் இப்போ மண்டை ரெண்டாக போகுது. ஸோ எஃபிஷியண்ட்டாக எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான், எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸ்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைரார்கி பார்த்துக்கிட்டுலாம் உட்கார முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். ஹாய் ப்ரோ. ஹை பிரதர். ஹை முத்து. ஹாய் ப்ரோ. இது நீங்க அந்த ஷாப் பிக்சர்ஸ் போட்டுருந்தீங்களா ப்ரோ, அதுல பெரிய பிரிண்டர் டிஷர்ட்ஸ் இருந்துச்சு, அதுல வெப்சைட்ல எப்போ ப்ரோ வரும்? இருக்குங்க, அதெல்லாம் எல்லாமே இருக்கு. அதுல நிறைய இது இல்லாமல் போயிடுச்சு சைஸஸ். பிரிண்ட் ஒரு பெரிய ஒரு பண்ற ப்ரோ, 25 டிசைன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிரிண்ட் அதான் பெரிய ஒரு வால்யூம், கிட்டத்தட்ட ஒரு 15,000 டிஷர்ட் ரெடி பண்றதுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா ஒரே பல்கா பண்ணி பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பிடிக்காம போயிருது கஸ்டமர்ஸ்க்கு. அதனால எவ்ரி வீக் வந்து ஒரு 300 பீஸ் ஒரு ஸ்டைல் வந்து வர்ற மாதிரி இங்கிருந்து இந்த அடுத்த வருஷம் ஃபுல்லாவே அதான் ப்ரோ எய்ம். அடுத்த வருஷம் எவ்ரி வீக் தேர் பி லான்ச்சுங்க, சின்ன ஒரு ப்ராடக்ட் வரும், அந்த ஒரு வச்சிருக்கோம். கிட்ஸுக்கு நிறைய பண்றோம், கிட்ஸுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் சேல்ஸ்க்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு செட்டு இது பண்றோம், ஸ்வெட் ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட்டும் பேண்ட் அப்படியே மேட்ச் ஆகும். செட்டா இட் வில் பி 1100 rupeesங்க. 1100 rupeesக்கு வந்து ஸ்வெட் ஷர்ட் அண்ட் பேண்ட், அது ரெண்டுமே மேட்ச் ஆகும். டிசைன் வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகும். அந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக இருக்கும், நான் சொல்றேன். ஏன்னா போட்டு பார்த்துட்டேன், பிரிச்சிடும், குவாலிட்டி பிரிச்சிடும் அப்படி இருக்கும். ப்ரோ சின்ன ரிக்வெஸ்ட் ப்ரோ, ரொம்ப பிரைஸ் மட்டும் கூட்டிடாதீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் தெரியல ப்ரோ, நான் என் எம்ப்ளாயிஸ் வந்து என் கழுத்து கடிக்கிறதுக்கு எப்படி வராங்கன்னு நான் வந்து இல்ல அதான் புரியுது. குவாலிட்டி செம குவாலிட்டி அதெல்லாம் ஓகே ப்ரோ, பட்
எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இல்ல வாழ்றோன்ற இல்ல ப்ரோ, நான் என்னைக்குமே பிரதர், ஏன்னா பிரதர் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் பிரதர், நான் என்னோட கிரேவுக்கு போற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்குவேன். நாங்க வந்து கோயம்புத்தூர்ல அன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாரும் அன்னைக்கு ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து நானே போய் டெலிவரி பண்ணேன். அதுல வந்து ஒருத்தர் பெரியவர், ஒருத்தர் டாடா பர்ட் பக்கத்துல ஒருத்தவங்க, ஒரு ஃபேமிலி, அவர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணோம் ப்ரோ. அந்த ஷார்ட்ஸை 3 இயர்ஸாக அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது நல்ல குவாலிட்டி இருக்கு. 3 இயர்ஸாக வேற எந்த ஷார்ட்ஸும் இல்லாமல் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. துவச்சு போட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அது வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அதை பெருமையை அப்படி காட்டினார். அது பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மங்களா இருக்கு. ஏன்னா 3 வருஷம் துவச்சது அப்படியே மங்களாகுது. அப்போ யோசிச்சேன், டேய் நீ 399 ரூபாய்ங்கிறது அவங்களுக்கு அசட்ற, அது வந்து சொத்து அவங்களுக்கு. அப்படிங்கிறப்போ இன்னுமே கம்மி பண்ணணும்டா, ஜாஸ்தி பண்ணக்கூடாதுங்கிறத மைண்டில் ஓடிச்சுங்க. அவர் அதை பெருமையாக காட்டும் போது எனக்கு மைண்டில் ஓடின ஒரே விஷயம் தாங்க, என்னைக்குமே இந்த ஷார்ட்ஸ் 1000 ரூபாய்க்கு வித்தரக்கூடாதுங்கிறத மைண்டில் ஓடிச்சுங்க. பிப்ரவரிக்குள்ள ஃபுல்லா ரெடி ஆயிருமாண்ணா? ப்ரோ வாய்ஸ் கேட்கல. இப்போ கேட்குதா? ஹலோ, கேக்குது ப்ரோ. இல்லை பிப்ரவரிக்குள்ள நிறைய வந்துடும் ப்ரோ. ரவுண்ட் நெக் வந்து இப்போ அதான் எது பேசிட்டு இருந்தோம் நாங்கள், இந்த லூஸ் ஃபிட். அது இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன வரப்போகுது ப்ரோ? இப்போ என்னென்ன அதான் ப்ரோ வரப்போகிறது, ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸு, ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸ் வித் பாக்கெட்ஸு, கட்டன் ஷூ ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு 210 GSM ரொம்ப லைட் வெயிட் ஷார்ட்ஸுங்க, கட்டன் ஷூ, ஃப்ரெஞ்ச் டெரி லைக்ரா ட்ராக்ஸு, காலர்டு டிஷர்ட் வித் பாக்கெட்ஸு, சைனீஸ் டிஷர்ட் வித் பாக்கெட்டு. ஐ திங்க் நாளானிக்கே வந்து என்னன்னா டை அண்ட் டைல ஒன்று பண்ணியிருக்கோம். டை அண்ட் டை டைப் சைனீஸ் காலர் பிரதர், சைனீஸ் காலர், சின்ன காலர், ஷார்ட் காலர், அதில் வருது. அப்புறம் பிக்யூல ஷர்ட் பண்ணுறோம். அதாவது பிக்யூ ஷர்ட்னா ஷர்ட் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். நிட்டட்லேயே அந்த பிக்யூ மெட்டீரியல் இருக்குது, அதில் ஷர்ட் பண்ணுறோம். இட் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஷர்ட்ஸ் தட் யூ எவர் ஓன். அது மட்டும் ஃபார்முலா ஒர்க் ஆகிடுச்சுன்னா பிரிச்சிருவோம் பிரதர் நான். ஸோ அது வந்து ஒரு டெஸ்டிங்காக ஒரு 100 பீஸ் மட்டும் பண்ண போகிறோம். டை அண்ட் டைல இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் நான். நாளைக்கு அயன் பண்ணுறோம் நினைக்கிறேன். அயனிங் பேக்கிங் நாளைக்கு நடக்க போகுது. அது ரொம்ப எக்ஸைட்டட். ஒரு மாதிரி ஒரே ஒரு கலர் பண்ணியிருக்கோம், ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 100 பீசஸ் பண்ணியிருக்கோம். அதை டெஸ்ட் ரன்னாக விட போகிறோம். அது ஒரு மாதிரி எக்ஸப்ஷனலாக இருக்குங்க, பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது பண்ணியிருக்கேன் ப்ரோ. அடுத்து அண்டர்வேர், அது வந்து பிப்ரவரி வந்து அண்டர்வேர் லான்ச் இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட்டும் வந்து ஒயிட்டு வெஸ்ட் ஆப்வியஸ்லி அந்த லான்ச். இந்த ரெண்டுமே பிப்ரவரியில் சம்திங் அரௌண்ட் பிப்ரவரி இருக்குங்க. ஐ திங்க் பிப்ரவரியில் மோஸ்ட் ப்ராபப்ளி கரெக்டாக போச்சுன்னா ரெடிமேட் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் அது உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் தான் பண்ணுவோங்க. ஏன்னா பிளெயின் தான் மிஷின்ஸ், இப்போதைக்கு இருக்கிற மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க்கில் இருக்கிற மிஷின்ஸ் பிளெயின் தான் இப்போதைக்கு பண்ணது. ஸோ ஐ திங்க் வி வில் டூ 10 கலர்ஸ் ஷர்ட்டுங்க பிளெயினில், பேண்ட் கலர்ஸ் மட்டும் பிளெயின் பண்ணுவேன். அதே மாதிரி பேண்ட்ஸ் ஒரு 6 கலர்ஸில் பேண்ட்டுங்க, மோஸ்ட்லி டார்க்கு, அந்த க்ரீமு, அந்த எல்லாத்துக்குமே எல்லா ஷர்ட்டுக்குமே சூட் ஆகிற மாதிரி பேண்ட்ஸ் அதை பண்ண போகிறேன். அதை வந்து ஒரு பேக்கேஜாக பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஒரு 5000 ரூபாயில் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு வருஷத்துக்கே தேவையானதை எடுத்துடணுங்க. எடுத்துட்டு தைரியமாக போட்டு போகணுங்க. மற்றவன்லாம் அசர்ற அளவுக்கு போட்டு போகணும் உங்கள் ஆஃபீஸ்க்கு. ஸோ அந்த வேலையை அது பெரிய ப்ராசஸ் பண்ணுறது. அது கண்டிப்பாக ஒரு 1.5 மாதம் பொருளுங்க. அது நடக்குதுங்க. அதுக்கப்புறம் லேடிஸ் லெகின்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். லெகின்ஸு, அதுக்கப்புறம் லேடிஸ் டாப்ஸ் எல்லாம் அப்படி பண்ணலாம். ஏன்னா லேடிஸ் அது பெரிய ஒரு கடல் வருது. லெகின்ஸு பண்ணித்தரேன்னாரு ஒருத்தர். நான் சொன்னேன், அது 25 கலர் பண்ணணும் தலைவா, அதுக்கு தனியாக எனக்கு ஒரு காசு வேணும். வானவில் இருக்கிற எல்லா கலரும் கேட்பாங்க அவங்க.
நம்ம 10 கலர் பண்றதுக்கே நமக்கு ஆவி வெளியில போயிடும். அதனால அதுக்கு தனியா கடை போடணும்பா. லெகின்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணலானுங்க. இவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்களா, அதுவே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா போகஸ் தான். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ்க்கு லெகின்ஸ் விற்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதுலேயே நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வைக்கலாம். பாக்கெட்ஸு கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணி அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் அடிஷ்னலாக உள்ள நிறையா டிசைனாக வந்து நம்ம ஆட் பண்ண முடியுங்க. அது யோசிச்சுட்டு இருக்கேன். அது இப்போ பேசிகிட்டு இருக்கேன் கார்மெண்ட் டிசைனர்கிட்ட என்னென்னையா பண்ணலாம் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ ஜிப் டைப் ஸ்வெட் ஷர்ட்ஸும் அந்த ஹுட்டியும் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இல்லை, ஸ்வெட் ஷர்ட்ஸ் வருது பிரதர். ஸ்வெட் ஷர்ட்ஸ் 4 days யூ வில் ஹேவ் ஸ்வெட் ஷர்ட்ஸ், லைக்ரா, ஃப்ரெஞ்ச் டெரி, ஜிப் டைப் வருதா ப்ரோ? ஜிப் டைப் வருதா? என்ன பிரதர் ஜிப் டைப்பா? ஜிப் ஜிப்பு மட்டும் இல்ல ப்ரோ. ஜிப்பு வந்து என்னன்னா அதுவும் பாருங்க. கண்டிப்பா பண்றேன். ஹுட்டிலயும் அதை மிஸ் பண்றோம். இல்ல கண்டிப்பா அது பண்றேன். வாங்க சார். ஹை சார். பிரசாந்த். ஹை பிரதர். ஹை சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். உங்களை அடிக்கடி ட்விட்டர்ல வந்து நான் கான்வர்சேஷன் பண்ணுவேன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்சஸ். தேங்க்யூ சார். எல்லாரும் நீங்க எல்லாம் இருக்கீங்க சார். அந்த தைரியம் தான் சார். ஓகே. இப்போ ரீசெண்டா லினன் பார்த்தேன். லினன் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு பிரசாந்த். அது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி யாரும் போக மாட்டேங்கிறாங்க சார். போய் சொல்றானுங்க சார் இவனுங்க. அது வந்து நீங்க நல்லா பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா போகும். இல்ல சார், இவனுக்கு லினன் வந்து இவனுக்கு கம்ப்ளீட் போய் சொல்றானுங்க சார். அவ்வளோலாம் காஸ்ட் இல்ல சார். இவனுக்கு அது லினனோட ஆக்சுவல் காஸ்ட் இவனுக்கு எல்லாம் மறைச்சு வச்சிருக்கானுங்க சார். ஆக்சுவலா இவனுக்கு சொல்ற காஸ்ட் எல்லாம் இல்ல சார். அது கம்மி தான் சார். அது கம்மினா கரெக்டா பண்ணா கரெக்டா லினன் ஷர்ட் என்ன சார், ஒரு ஆவரேஜா லினன் ஷர்ட் எவ்வளவுக்கு விற்குது சார்? எவ்வளவுக்கு வாங்க முடியுது சார்? இப்போ நல்லா 100% பியூர் லினன் எவ்வளவுக்கு வாங்க முடியுது சார்? அதெல்லாம் 1500 மேல இருக்குங்க பிரசாந்த் மீட்டர். நீங்க லினன் கிளப்ல எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிங்க. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்டைல் ஷாப்ல போனீங்கன்னா 750 ரூபா சொல்றாங்க. 750 ரூபா சார். ஒரு மீட்டர் சொல்றாங்க சார். ஒரு மீட்டருங்க. ஒரு மீட்டருங்க சார். ஓகே. இல்ல சார், அது கம்மியா கண்டிப்பா கிடைக்குது சார். நீங்க வந்து ஆமா ஒன்ஸ் வேர் பண்ணி பழகிட்டாங்கன்னா எப்படி ஒரு டிசில இருந்து காட்டனுக்கு எல்லாம் மாறினாங்களோ காட்டன்ல இருந்து லினனுக்கு மாறுக்க வாய்ப்பு இல்ல சார். அது நான் என்னன்னா சார், ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன் சார். ஆக்சுவலா ஒரு ரிசர்ச் ஒன்று, இந்த வைப்ரேஷன் ஆஃப் கிளாத் மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டு. அந்த இது எவ்வளோ உண்மைன்னு தெரில, பட் மேபி இருக்கலாம். நம்ம பாடியோட வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஹெர்ட்ஸ் என்னமோ சார். காட்டனோட வைப்ரேஷனும் 100 ஹெர்ட்ஸ். பாலிஸ்டர் வந்து 0. ஸோ பாலிஸ்டர் போட்டோம்னா நம்ம நெகட்டிவ் ஆக ஆரம்பிக்கிறோம். லினனோட இது வந்து 3000 சார். இது அது உண்மைன்னா அந்த ரிசர்ச் பேப்பர் வந்து ஒரு இஸ்ரேல்ல ஒரு பொம்பளை பண்ணி இருக்குங்க. அது கரெக்டா பேர் மறந்து போச்சு. அது உண்மைன்னா லிட்டரலா லினன் போட்டோம்னா நம்ம பாசிட்டிவா மாறிடுவோம். கரெக்ட். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி. எக்ஸாக்ட்லி. அது வந்து அது உண்மையாலுமே சயின்டிபிக்கலாவே உள்ள நடக்குது. தெரியாது, நீங்க சொன்னது புதுசா இருக்கு. ஆமா சார். அந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டஸ் தான் சார். ஏன்னா இப்போ மியூசிக் வந்து ஏன் நம்மளை வந்து எலிவேட் பண்ணுதுன்னா, மியூசிக்கோட ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா 400 ஹெர்ட்ஸ்க்கு மேல சார். ஸோ பாடி ஃப்ரீக்வன்சி 100. ஸோ 400 ஹெர்ட்ஸ்ல வந்து உள்ள போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இன்னும் பெட்டரா எலிவேட் ஆகி ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவிட்டி நிறைய வரும். பாசிட்டிவிட்டி வெரி சிம்பிள் சார். வெரி சிம்பிள், அவ்வளவுதாங்க சார். ஸோ அது லினன் வந்து 4000 ஏதோ வருது சார் ஹெர்ட்ஸ். அதோட ஃப்ரீக்வன்சி 4000 ஹெர்ட்ஸ் வந்து அது அந்த மெட்டீரியலோட ஃப்ரீக்வன்சி வந்து அங்க நிக்குது சார். அப்ப அதனால தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுது. எக்ஸாக்ட்லி சார். கம்ப்ளீட்டா கனடா அண்ட் யூஎஸ் போகுது சார். சார் அவனுங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டா தெரியும் சார். அவனுங்கெல்லாம் நம்மள வந்து 30 வருஷம் முன்னாடி நிக்கிறானு சார். சார் சேலத்தெல்லாம் பண்றாங்க சார். சீக்கிரட்டா உள்ள பண்ணி டன்னா அங்க போகுது சார். போயிட்டு இருக்கு.